கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இப்பொழுது போஷிக்க நாம் ஒருமித்து அவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு இருப்போம். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ಆದರೆ ಅವರು ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯಬೇಕೆಂದಿದ್ದಾರೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಆಮೆನ್. ಸಹೋದರಿಮಾர்கள் இப்பொழுது வாசிக்க போறீங்க. ಸಹೋದರಿಯರು ಇವಾಗ ಓದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ? 14வது ವಚನத்தை ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ವಾಸಿಗೆ. 19, 14ನ್ನ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಓದೋಣ. 14 இன்னொரு சகோதரி 18வது வசனத்தை வாசிங்க. ಮತ್ತೊಂದು ಸಹೋದರಿ ಅದನ್ನು ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ಓದಿದಂಥ ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ. இப்பொழுது நான் ஒரு பாடலை பாடி ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ஜெபிக்க போகிறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. Praise the Lord Jesus. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகினில் தயங்கி நடை பயின்றேன் அருகினில் தயங்கி நடை பயின்றேன் பின்வாயன முன் சென்றார் பின்வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன்.
இமையில் குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன். அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன். அறிந்தவர் செருக்கினை அடக்கிடவே அறிந்தவர் செருக்கினை அடைத்திடவே பின்வாயன முன் சென்றார். பின்வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். சாயங்காலம் ஆனபோது நீர் பன்னீரோடு கூட பந்தியிருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் அப்பத்தையும் பிட்டு கொடுத்து திராட்சரசை பானம் பண்ண கொடுத்தீர். ஏனென்றால் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே முதலாம் சபையின் தூதனும் செய்தியாளனுமாகிய அப்போஸ்தலனுமாகிய தீர்க்கதரிசியுமாகிய பரிசுத்த பவுல் சபைக்கு அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் கர்த்தர் வருவளவும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவல் வரைக்கும் அல்லது நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அதை கைக்கொள்ள வேண்டும் என்று இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசி பிரணா மூலமாக நாங்கள் ஆண்டவரே போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்து நாங்கள் ராபோஜனத்தை ஆண்டவரே உம்முடைய நினைவாக நாங்கள் செய்து கொண்டு வரும்படி கிருபை செய்திருக்கிறேன். இந்த மாலை வேளையிலும் இந்த ராபோஜன ஆராதனை தேவன் ஆசீர்வத்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவோ, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய அபிஷேகிக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அடியனுடைய நாவிலிருந்து புறப்பட செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை ஆண்டவரே கன்னடத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய அருமையான தேவ ஊழிய சகோதரியே தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அவருடைய நாவிலிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதித்தாரும். சகல துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம உட்காரலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இப்பொழுது முன்குறித்தல் என்று நாம் காலையில் செய்தியை கேட்டோம். ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬ ಸಂದೇಶದ ಭಾಗವನ್ನು ನಾವು ಮುಂಜಾನೆ ನೋಡಿದ್ವಿ. கர்த்தர் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று ನೋಡಿ, ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನ ದೇವರು ಕರೆದು ಅವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ ಮಹಿಮೆಯ ಪದವಿಗೆ ಅವರನ್ನ ಸೇರಿಸಿದ್ರು ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் எவர்களை முன்குறித்தாரே அவர்களை மாத்திரமே மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಗಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರು ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆಯ ಪದವಿಗೆ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. அவருடைய சிந்தையிலே அவர் நம்மை மகிமைப்படுத்தி விட்டார். ಅವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿಯೇ ಅವರು ನಮ್ಮನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ರು. ಸಹೋದರ ಸಹೋದರಿ, இப்பொழுது அவர் செயல்படுத்தி கொண்டு வருகிறார். ಈಗ ಅವರು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு கன்னி கர்ப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ಒಂದು ಕನ್ನಿಗೆ ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಅವಳು ಒಂದು ಮಗುವನ್ನ ಅಡಿವಳು, ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡುವಳು. முதலாவது அந்த வார்த்தை தேவனுடைய சிந்தையில் இருந்தது. ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ವಾಕ್ಯ ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿತ್ತು. தேவனுடைய சிந்தையில் இருந்த வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿದ್ದಂತಹ ವಾಕ್ಯ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೊರಬಿತ್ತು. அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்ன சுமார் 712 ஆண்டுகள் கழித்து அது நிறைவேறிற்று. ನೋಡಿ, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಲ್ಪಡ್ತು. முதலாவது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சிந்தையில் இருக்கிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಮಾತು ವಾಕ್ಯ ಅನ್ನುವುದು ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿತ್ತು. அவருடைய சிந்தையில் இருந்த வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿದ್ದಂಥ ಒಂದೊಂದು ಮಾತು ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ ಹೊರಬಂತು. ಸಹೋದರ ಸಹೋದರಿ, தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வாரை ஒரு காலம் வரும் பொழுது நிறைவேறுகிறது. ನೋಡಿ, ಪ್ರವಾದಿಗಳ ಮುಖಾಂತರ
ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಆ ಮಾತು ಒಂದು ಸಮಯ ಬಂದಾಗ ಅದು ತನ್ನ ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತಂತು. ஆகையால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், ಈ ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ವಾಕ್ಯವು அது தேவனுடைய சிந்தையில் இருந்தது. ಆಮೆನ್. ಅದು ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿತ್ತು. தேவனுடைய சிந்தையில் இருந்ததுதான் நம்முடைய கரங்களில் பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. ದೇವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾರಣವೇ ಈ ಸತ್ಯವೇದ ನಮ್ಮೆಲ್ಲರ ಕೈಗಳಲ್ಲಿ ಇದೆ. ஆகையால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಳಿದು ಹೋದರೂ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ ಈ ದೇವರ ವಾಕ್ಯ ಅಳಿಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ஒரு சிறு சம்பவத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಂಭವನ ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் அவர்கள், ನಮ್ಮ ಸಹೋದರ ವಿಲಿಯಂ ಬ್ರಹ್ಮ್ ಅವರು, இப்படிப்பட்ட ஒரு கட்டடம் கூட அவருக்கு முதலாவது கிடையாது. ಇಂಥ ಒಂದು ಕಟ್ಟಡ ಅವರಿಗೆ ಮೊದಲು ಇರಲಿಲ್ಲ. ஓலை கீத்தினால கட்டப்பட்ட ஒரு சிறிய கூடாரம் மாத்திரமே இருந்தது. ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಗೂಡಾರವಾಗಿ ಅವರದಿತ್ತು. அதனால்தான் அதை பிரணாம் கூடாரம் என்று அழைத்தார்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಚಿಕ್ಕ ಗೂಡಾರವನ್ನ ಸಹೋದರ ಬ್ರಹ್ಮ್ ಅವರ ಗೂಡಾರ ಅಂತ ಕರೆಯಲ್ಪಡ್ತು. ஆகையால் அது கிட்டத்தட்ட தண்ணீர் நிரம்பக்கூடிய அந்த ஏரிக்கு அருகாமையில் இருந்தது. ನೋಡಿ, ಅದು ಎಲ್ಲಿ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಕೆರೆಯ ಒಂದು ಅಂಚಿನಲ್ಲಿ ನೀರು ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಗೂಡಾರ ಇತ್ತು. அந்த பரிசுத்த வேதாகம் எடுத்து ஒரு நாள் அவர் பிரசங்கித்து விட்டு, ನೋಡಿ, ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯವೇದವನ್ನು ಎತ್ತು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ அந்த வேதாகமத்தை மூடாமல் திறந்த வண்ணமாக வைத்து விட்டு சென்று விட்டார். ನೋಡಿ, ಆ ಸತ್ಯವೇದವನ್ನ ಮುಚ್ಚಿಡದೆ ಅದನ್ನ ತೆರೆದಿಟ್ಟು ಅವರು ಹೊರಟು ಬಿಟ್ರು. ஜனங்கள் எல்லாரும் சென்று விட்டார்கள். ಜನರು ಎಲ್ಲರೂ ಹೊರಟು ಹೋದ್ರು. ஆனால் அன்று இரவிலிருந்து கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது. ನೋಡಿ, ಆ ರಾತ್ರಿ ಕಠಿಣವಾದ ಮಳೆ ಸುರಿಯಲು ಆರಂಭಿಸಿ, அந்த மழை பெய்து அந்த கூடாரத்துக்குள்ளாக எத்தனையோ அடி உயரத்திற்கு தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. ನೋಡಿ, ಆ ಮಳೆ ಸುರಿದ ಕಾರಣ ಆ ಗೂಡಾರದ ಒಳಗೆಲ್ಲ ನೀರು ತುಂಬಿ ಹರಿಯಕ್ಕೆ காரணம் என்னவென்றால் அது ஒரு ஏரிக்கு அருகில் இருந்தது. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಒಂದು ಕೆರೆಯ ಅಂಚಿನಲ್ಲಿ ಇದ್ದ ಕಾರಣ ஆகையால் தண்ணீர் முழுவதுமாக உள்ளே வந்து ಆ ನೀರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಒಳಗಡೆ ಬಂದು அங்கிருந்த மேஜை உயர கிளம்பிற்று. ನೋಡಿ, ಅಲ್ಲಿದ್ದಂತ ಆ ಒಂದು ಮೇಜನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟಿತ್ತು. எப்படி அந்த பேழை மேலே தண்ணீரில் மிதந்ததோ அது போன்று அந்த மேஜை மிதக்க ஆரம்பித்தது. ಯಾವ ರೀತಿ ಆ ಒಂದು ಹಡಗು ನಾವೇ ನೀರಿನ ಮೇಲೆ ತೇಲಲ್ಪಡ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ತೆರೆದಿಟ್ಟ ಪುಸ್ತಕದ ಆ ಮೇಜು ಮೇಲೆ ತೇಲಲ್ಪಟ್ಟು ಸಹೋದರ ಸಹೋದರಿ, அதிகமான கனமழை பெய்ய பெய்ய பல அடி தூரத்திற்கு மேஜை உயர்ந்தது. ನೋಡಿ, ಅತ್ಯಧಿಕವಾದ ಮಳೆ ಅದರ ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ರಿಂದ ಆ ಮೇಜು ಆ ಮಳೆಯನ್ನ ಮೀರಿ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾನೆ ಇತ್ತು. ஏழை மக்களால் கட்டப்பட்ட தேவனுக்குரிய அந்த ஆராதனைக்குரிய கூடாரம் என்ன ஆனதோ என்று சொல்லி ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಆ ಗೂಡಾರ ಏನು ಅಂತ ಹೇಳಿ சகோதரன் பிரணாம் மழை நின்ற பிற்பாடு உள்ளே வந்து பார்க்கிறார். ನೋಡಿ, ಸಹೋದರ ಬ್ರಹ್ಮ್ ಅವರು ಮಳೆ ನಿಂತ ಮೇಲೆ ಗೂಡಾರದ ಒಳಗಡೆ அப்பொழுது மேஜை மிதந்து கொண்டு இருக்கிறது. ಆ ಮೇಜು ತೇಲ್ತಾ ಇದೆ ನೀರಿನ ಮೇಲೆ. அவர் கடைசியாக பிரசங்கித்து விட்டு சென்ற அந்த வேதாகமத்தின் திறக்கப்பட்ட புத்தகம் அப்படியே இருந்தது. ನೋಡಿ, ಅವರು ತೆರೆದಿಟ್ಟು ಹೋದ ಪುಸ್ತಕ ಆ ಮೇಜಿನ ಮೇಲೆ ಸ್ವಲ್ಪವೂ ನೆನೆಯದೆ ಅದು ಹಾಗೆ ಇದೆ. எவ்வளவு கனமழை இரவு பகலும் 40 நாட்கள் பெய்தாலும், ನೋಡಿ, ಎಷ್ಟು ಘನವಾದ ಮಳೆ 40 ದಿನಗಳ ಕಾಲ ರಾತ್ರಿ ಹಗಲು ಮಳೆ ಸುರಿದರು. பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பத்தாருக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. ಆ ನಾವೇ ಒಳಗಡೆ ಇದ್ದಂತ ನೋವನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಯಾವುದೇ ಆಪತ್ತು ಆಗಲಿಲ್ಲ. எவ்வளவுக்கு அதிகமாக கனமழை பெய்ததோ, ಎಷ್ಟು ಅತ್ಯಧಿಕವಾದ ಘನಮಳೆ ಸುರಿದರು அவ்வளவுக்கு அதிகமாக அந்த பேழை மேலே சென்று கொண்டே இருந்தது. ನೋಡಿ, ಆ ಮಳೆಗಿಂತ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವೇ ಹೋಗ್ತಾನೆ ಇತ್ತು. இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் முதல் மிருகங்கள் வரை எல்லாம் செத்து மடிந்தது. ನೋಡಿ, ಭೂಮಿ ಮೇಲೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಮೃಗ ಪಕ್ಷಿಗಳು ಮನುಷ್ಯರು ಸತ್ತು ಹೋದ್ರು. ஆனால் பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பத்தாருக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. ಆದ್ರೆ ನಾವೇ ಒಳಗಡೆ ಇದ್ದಂತ ನೋವನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಯಾವುದೇ ಹಾನಿಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಆಗಲಿಲ್ಲ. நோவாவின் காலத்தில் இருந்த அந்த உலகம் அழிந்தது. ನೋಡಿ, ನೆಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ಪ್ರಪಂಚ ಅಳಿದು ಹೋಯ್ತು. ஆனால் நோவாவின் குடும்பத்தாரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். ನೋವನ ಕುಟುಂಬ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕಾಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஓ, அந்த பேழை என்பது இந்த மணி நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ಆಮೆನ್. ನಾವೇ ಎನ್ನುವುದು ಈ ಒಂದು ಸಮಯದ ಸಂದೇಶಕ್ಕೆ ಆಯುಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கோம். ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ಒಳಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕಾಯ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ.
நாம் வார்த்தைக்குள் இருப்போமானால் நமக்கு உலகத்தில் எந்த சேதம் வந்தாலும் நமக்கு வராது. ಆಮೆನ್. ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ವಾಕ್ಯದ ಒಳಗಡೆ ಇರೋದ್ರಿಂದ ಯಾವುದೇ ಆಪತ್ತು ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பாருங்கள், கனமழை பெய்தது. ನೋಡಿ, ತುಂಬಾ ಒಂದು ಘೋರಕಾರವಾದ ಮಳೆ. மேஜை உயர உயர சென்றது. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ನಾವೇ ಮೇಲೆ ಮೇಲೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟು, ஆனால் அதன் மேல் இருந்த வேதாகமத்துக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. ಆಮೆನ್. ನೋಡಿ, ಸತ್ಯವೇದ ಇದ್ದ ಆ ಮೇಜು ಮಾತ್ರ ಯಾವುದೇ ಆಪತ್ತಿಗೆ ಒಳಗಾಗಲಿಲ್ಲ. கடைசியாக பிரசங்கித்த அந்த வேத பகுதி அப்படியே இருந்தது. ಕೊನೆಯದಾಗಿ ಓದಲ್ಪಟ್ಟ ಆ ತೆರೆದಿಟ್ಟ ಪುಸ್ತಕ ಹಾಗೆ ಇತ್ತು. தீர்க்கதரிசி அந்த வேதாகமத்தின் பகுதியை வந்து பார்க்கிறார். ನೋಡಿ, ಪ್ರವಾದಿ ಆ ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನ ತೆರೆದಿಟ್ಟ ಪುಸ್ತಕವನ್ನು அது ನೋಡ್ತಾರೆ. மத்தேயு 24:35 வசனத்திலே, மத்தேயு 25:30 மன்னிக்கும், மத்தேயு 24:35 25, 24, 34, 35. மத்தேயு 24:35 வசனத்திலே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ಆಮೆನ್. ನೋಡಿ, 25, 34, 35ರಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಳಿದು ಹೋದರು. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அந்த வேதாகமம் அப்படியே இருந்தது. ಆ ಸತ್ಯವೇದ ತೆರೆದಿಟ್ಟ ಪುಸ್ತಕ ಹಾಗೆಯೇ அந்த ಇತ್ತು. வேத வசனத்துக்கு எந்த சேதமும் வரவில்லை. ನೋಡಿ, ಆ ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಆಪತ್ತು ಆಗಲಿಲ್ಲ. அது நோவாவின் காலத்தில் வாழ்ந்த அதே தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ನೋವನ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದ ಅದೇ ದೇವರು ಇಂದಿಗೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಈಗ ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ಈ ಭೂಮಿ ಅಗ್ನಿಗೆ ನೇರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகி போகும். ನೋಡಿ, ಈ ಭೂಮಿ ಸುಟ್ಟು ಕರಕಲಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ಆಮೆನ್. ದೇವರ ವಾಕ್ಯ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮಗೆ ಯಾವುದೇ ಆಪತ್ತು ಇಲ್ಲ. நோவாவினுடைய பேழை உயர உயர சென்றது. ನೋಡಿ, ಆ ಒಂದು ನಾವೇ ಮೇಲೆ ಮೇಲೆ ಎತ್ತಲ್ಪಟ್ಟಿತ್ತು. தேவனுடைய வார்த்தையாகிய பேழை உயர உயர பரலோகத்துக்கு சென்றுவிடும். ನೋಡಿ, ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆ ನಾವೇ ಮೇಲೆ ಮೇಲೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இந்த பூமியானது அக்கினியால் அது அழியும் போது, ನೋಡಿ, ಭೂಮಿ ಅಗ್ನಿಯಿಂದ ಸುಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த உலகத்தில் நாம் இருக்கவே மாட்டோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇರಲ್ಲ. ಆಮೆನ್. நாம் இமைப்பொழுதிலே மறுமாகி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட இருப்போம். ನೋಡಿ, ನಾವು ಮಹಿಮೆಯ ಶರೀರದೊಂದಿಗೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென், அல்லேலூயா. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறேன். ಈಗ ನಾನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು நாம் ಹೇಳ್ತೇನೆ. வாசித்த அந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது, ನಾವು ಓದಿದಂತ ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡುವಾಗ, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுல் ஒரு ராஜாவாக இருந்தான். ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಸೌಲು ರಾಜವಾಗಿದ್ದ. அவனுடைய சில காரியங்கள் கர்த்தருக்கு, அவன் செய்த சில காரியங்களை நீங்கள் வேதாகமத்தில் வாசிப்பீர்களானால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்தது. ನೋಡಿ, ಸೌಲನ ಕ್ರಿಯೆಗಳು ಕಾರ್ಯಗಳು ಸತ್ಯವೇದದ ಪ್ರಕಾರ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಲಿಲ್ಲ. ஆகையால் ஒரு நாள் எலியா என்ன செய்தான், ಒಂದು ದಿನ ಎಲಿಯ ಏನ್ ಮಾಡ್ದ, இந்த இந்த ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் விரோதமாக செயல்பட்டது நிமித்தம், ನೋಡಿ, ಆಗಾಬ್ ರಾಜನಿಗೂ ಇಜಬೇಲಳಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯ, அந்த எசபேலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் கொண்டு போட்டார்கள். ನೋಡಿ, ಆ ಇಜಬೇಲಳ ಪ್ರವಾದಿಗಳು ಕರ್ತನ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ರು. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினால கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப்புக்கு எசபேல் அறிவித்தாள். ನೋಡಿ, ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಸಂಹರಿಸಿದ್ದು ಆಗಾಬ್ ಮತ್ತು ಇಜಬೇಲಳ ಅವರಿಬ್ಬರಿಂದ. அதே போன்று எலியாவும் ಅದೇ ರೀತಿ ಎಲಿಯಾನು அப்படிப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் கொண்டு போட்ட செய்தி அங்கு காணப்படுகிறது. ನೋಡಿ, ಎಲಿಯಾ ಕೂಡ ಅಂತ ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯ ಇಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. ஆகையால் எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, ಇಜಬೇಲಳು ಎಲಿಯಾನ ಬಳಿ ಒಂದು ಆಳನ್ನ ಕಳುಹಿಸಿ, அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், ಅವರ ಪ್ರಾಣವನ್ನ ತೆಗೆದ ಹಾಗೆ ನಾಳೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯದೆ ಹೋದರೆ அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று கூறினார். ಅದಕ್ಕೆ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ನೀನು ನನಗೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் அதை கேள்விப்பட்ட போது ಅದನ್ನ ಕೇಳಿದ ಎಲಿಯಾ,
தன் பிராணனை காக்க ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ அவன் பெயர் சபாவுக்கு தன் வேலைக்காரனை நிறுத்திவிட்டு சென்று விட்டான். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ ಅವನು ಹೊರಟು ಹೋದ. இந்த எலியா ಎಲಿಯ கருத்தா ஜெபித்தான். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ. 3 வருடமும் 6 மாதங்களும் மழையே பெய்யவில்லை. ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನೋಡಿ ಎಲಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ. 3 ವರ್ಷ 6 ತಿಂಗಳು ಅಲ್ಲಿ ಮಳೆ ಬರಲಿಲ್ಲ. பின்பு அவன் கருத்தாய் ஜெபித்தான். ಮತ್ತೆ ಅವನು ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತ மீண்டும் மழை பெய்தது. ನೋಡಿ ಮತ್ತೆ ಮಳೆ ಸುರಿಯಿತು. ஓ, எலியா நினைத்தால் மழை பெய்ய வைக்க முடியும். ನೋಡಿ ಎಲಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಳೆ ಸುರಿಯುತ್ತೆ. மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க முடியும். ನೋಡಿ ಎಲಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಮಳೆಯನ್ನ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೂ ಸಾಧ್ಯ. அவ்வளவு வல்லமையை பெற்றுக்கொண்ட எலியா ಅಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ஒரு ಹೊಂದಿಕೊಂಡ ಎಲಿಯ எசபேல் என்ற ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி போறார். ನೋಡಿ ಇಜಬೇಲ್ ಎಂಬ ಒಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் சென்று ನೋಡಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து ಒಂದು ಸೋರೆ ಗಿಡದ ಕೆಳಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡು தான் சாக வேண்டும் என்று கோரி ಒಂದು ಜಾಲಿ ಮರದ ಕೆಳಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡು ನಾನು ಸಾಯಬೇಕು ಅನ್ನುವ ತೀರ್ಮಾನವನ್ನು போதும் ತೆಗೆದುಕೊಂಡಾನೆ. கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், ದೇವರೇ ಸಾಕು ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ತೆಗೆದು ಬಿಡು, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். ನನ್ನ ಪಿತೃಗಳಿಗಿಂತ ನಾನು ಒಳ್ಳೆಯವன் ಅಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவன் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ನೋಡಿ ಒಂದು ಜಾಲಿ ಮರದ ಕೆಳಗಡೆ ಮಲಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ. சில வேளைகளில் ஊழியக்காரனுடைய நிலைமை இப்படி கூட ஆகலாம். ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸೇವಕರ ಪರಿಸ್ಥಿತಿ ಕೂಡ ಇದೇ ರೀತಿ ಆಗುತ್ತೆ. ஆனால் எலியா எந்த மனிதர்களையும் அண்டிக் கொள்ளவில்லை. ನೋಡಿ ಎಲಿಯ ಯಾವ ಮನುಷ್ಯರನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஓ, தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தொடர்பு. ನೋಡಿ ದೇವರ ಸೇವಕರಿಗೂ ದೇವರಿಗೂ ಮಾತ್ರವೇ ಐಕ್ಯತೆ. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் எவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தாலும் எந்த மனிதனுடைய உதவியையும் அவன் நாடமாட்டான். ನೋಡಿ ದೇವರು ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರು ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ಬಂದ್ರೂ ಮನುಷ್ಯರಿಂದ ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ಆಪತ್ತು ಇಲ್ಲ. அவன் தனிமையாக சூரிய செடியின் கீழ் போய் படுத்துக்கொண்டான். ನೋಡಿ ಎಲಿಯ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಜಾಲಿ ಮರದ ಕೆಳಗಡೆ ಮಲಗ್ತಾನೆ. அவன் களைப்பில் நன்றாக தூங்கிவிட்டான். ನೋಡಿ ನಿದ್ರೆಗೆ ಜಾರ್ತಾರೆ. அப்பொழுது தேவன் முன்குறிக்கப்பட்டவர்களை ஒரு காலம் கைவிடுவதில்லை. ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಬಿಡಲ್ಲ. அது அவருடைய சோதனை நேரமாக இருந்தது. ನೋಡಿ ಅದು ಶೋಧನೆಗೆ ನೇರವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஓ, நமக்கும் கூட ஒரு சோதனை நேரம் வரலாம். ನಮಗೂ ಒಂದು ಶೋಧನೆ ಸಮಯ ಬರ್ಬೋದು. யோபுக்கு ஒரு சோதனை நேரம் இருந்தது. ನೋಡಿ ಯೋಬನಿಗೂ ಒಂದು ಶೋಧನೆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇತ್ತು. அப்படிப்பட்ட ஒரு சோதனை நேரம் இருந்தது. ஆனது ನೋಡಿ ಅಲ್ಲೊಂದು ಶೋಧನೆ ಆರಂಭವಾಯಿತು. திடீரென்று ஒரு தூதன் வந்து தூங்கிக் கொண்டிருந்த எலியாவை தட்டி எழுப்புகிறான். ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ದೇವದೂತನ ಬಂದು ಎಲಿಯಾನನ್ನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறார். ಎದ್ದು ಈ ಊಟವನ್ನ ತಿನ್ನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எலியா விழித்து பார்க்கும்போது ಎಲಿಯ ಗಾಬರಿಯಿಂದ ನೋಡುವಾಗ ஏதோ தழலில் சுடப்பட்ட அடையையும் ನೋಡಿ ಸುಡಲ್ಪಟ್ಟ ರೊಟ್ಟಿಯು ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவர் தலைமாட்டில் இருந்தது. ನೋಡಿ ಸುಡಲ್ಪಟ್ಟ ರೊಟ್ಟಿಯು ಒಂದು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ದ ನೀರು ಆ ತಲೆ ಹತ್ರ ಇಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அப்பொழுது அவன் புசித்து குடித்து அவன் பசியை அடக்கி கொண்டு மீண்டும் படுத்துக்கொண்டான். ನೋಡಿ ಅದನ್ನ ತಿಂದು ಕುಡಿದು ಮತ್ತೆ ನಿದ್ರೆಗೆ ಜಾರ್ತಾರೆ ಎಲಿಯ. அவனுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து விட்டால் அந்த பலத்தோடு அவன் போவான் என்று நினைத்து கொண்டார்கள். தேவன் நினைத்து கொண்டார். ನೋಡಿ ಆ ಒಂದು ರೊಟ್ಟಿ ನೀರನ್ನ ತಿಂದು ನೀರನ್ನ ಕುಡಿದ ವ್ಯಕ್ತಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಮತ್ತೆ ನಡೀತಾನೆ ಅನ್ಕೊಂಡ್ರು. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆ ಘಟನೆ ನಡೀಲಿಲ್ಲ. ஆனால் அவனும் மீண்டுமாக படுத்துக்கொண்டான். ಮತ್ತೆ ಆತ ನಿದ್ರೆಗೆ ಜಾರ್ತಾನೆ. மறுபடியும் தூதன் வருகிறான். ಮತ್ತೆ ದೂತನ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. இரண்டாம் தடவை அவனை தட்டி எழுப்புகிறார். ಎರಡನೇ ಸಾರಿ ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸ್ತಾರೆ. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, ಎದ್ದು ಈ ಊಟವನ್ನ ತಿನ್ನು, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಪ್ರಯಾಣ ಇನ್ನೂ ದೂರವಿದೆ. இன்னும் நீ செய்ய வேண்டிய ஊழியம் அநேகம் இருக்கிறது. ಇನ್ನು ನೀನು ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆ ಬಹಳವಾಗಿದೆ. அவ்வளவு சீக்கிரமாக உன்னை நான் சாக விட மாட்டேன். ಅಷ್ಟೊಂದು ಬೇಗನೆ ನಿನ್ನನ್ನು ಸಾಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಅನುಮೋದಿಸುವುದಿಲ್ಲ. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். ಆಮೆನ್. ನಿನ್ನ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಪಿಂಡವಾಗಿರುವಾಗಲೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆ. என்னுடைய ஊழியத்தை நீ செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ಈ ಸೇವೆಯನ್ನು ನೀನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் என்னை அழைத்தார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದ್ರೆ, தேவன் என்னை நடத்துகிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் துன்பம் வேதனை வந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ದುಃಖ
ಬಂದ್ರು ಸರಿ, அவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம், ಆಮೆನ್, ಅವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ ಅನ್ನೋ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವಿರ್ಬೇಕು. அது அந்த விசுவாசம் இல்லை என்றால் ஊழியத்துக்கு வரவே கூடாது. ನೋಡಿ, ಆ ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ಸೇವೆಗೆ ನಾವು ಬರಬಾರದು. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை. ನೋಡಿ, ಸುವಿಶೇಷವನ್ನ ತಿಳಿಸುವುದಕ್ಕೂ ಸುವಿಶೇಷದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಊರ್ಜಿತಪಡಿಸುವುದಕ್ಕೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ದಾರೆ. மந்தையை மேய்க்கிறவன் மாட்டின் பாலை குடியாமல் இருப்பானே என்று சொல்லுகிறார். மந்தையை மேய்க்கிறவன் மாட்டின் பாலை குடியாமல் இருப்பேனோ. ನೋಡಿ, ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸೋನು ಆ ಒಂದು ಹಸುವಿನ ಹಾಲನ್ನ ಕುಡಿಯದೇ ಇದ್ದಾನೋ. என்னை பொறுத்த அளவில் ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. ನೋಡಿ, ಈ ಸೇವೆಗೆ ಬಂದ್ರೆ ಯಾರ ಬಳಿಯೋ ಕೈ ನೀಟಿ ನಾವು ಹಣವನ್ನ, யாருடைய உதவியை எதிர்பார்க்க கூடாது. ಯಾರ ಸಹಾಯವನ್ನ ನಾವು ಎದುರು ನೋಡಬಾರ್ದು. அவன் உண்மையாகவே அழைக்கப்பட்டிருந்தால், ಆಮೆನ್, ಅವರು ನಿಜವಾಗಿಯೂ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಕಾರದ ಕರ್ತನು ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. எலியாவுக்கு எங்கிருந்து அப்பமும் தண்ணீரும் வந்தது? ಎಲಿಯಾಗೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ರೊಟ್ಟಿಯೋ ನೀರು? கர்த்தர் தாமே அதை கொடுத்து தூதன் மூலமாக அனுப்பினார். ಅದನ್ನ ದೇವರೇ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ಸೇವಕರು ನನ್ನನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு இடத்துலயும் நான் கஷ்டப்படுகிறேன், கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் பண உதவி செய்யுங்க, கொஞ்சம் கடன் கொடுங்க என்று கேட்கிறார்கள். ನೋಡಿ, ಅನೇಕ ಕಡೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನಗೆ ಹಣದ ಸಹಾಯ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ ಕೈ ಒಡ್ಡುತ್ತಾರೆ. என்னுடைய ஊழியத்தை அனுபவப்படி நீ அப்படி என்றால் ஊழியத்துக்கு வந்திருக்க கூடாது என்று ನೋಡಿ, சொல்லுவேன். ನಿನ್ನ ಸೇವೆ ಆ ರೀತಿ ಇರುವುದಾದ್ರೆ ನೀನು ಸೇವೆಗೆ ಬರಲೇಬಾರದು ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. தேவன் உன்னை நடத்துவார், உன்னை போஷிப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் ஏன் ஊழியத்துக்கு வருகிறாய்? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ, ನಿನ್ನನ್ನು ಅವರು ಕಾಯ್ತಾರೆ ಅನ್ನೋ ವಿಶ್ವಾಸ ನಿನಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ಸೇವೆಗೆ ನೀನು ಬರುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರಿ. அப்படியானால் நீ ஏதோ ஒரு வேலை செய்து பிழைத்துக்கொள். ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ನೀನು ಸಾಗಿಸು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, எந்த உதவியும் மனிதருடைய தெய்வம் நம்ம நாடக்கூடாது. ಆಮೆನ್. ಯಾವ ಮನುಷ್ಯರ ದಯೆಯೋ ಕರುಣೆಯೋ ನಮಗೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. அழைத்தவர் உண்மை உள்ளவர், ಆಮೆನ್. ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். ನೋಡಿ, ಕೊನೆಯವರೆಗೂ ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த கடைசி கால செய்தியிலே 36 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்துகிறார். ನೋಡಿ, ಕೊನೆಗಾಲದಲ್ಲಿ 36 ಸಂದೇಶಗಳೊಂದಿಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. மும்பையில் எலக்ட்ரானிக்ஸ் கடை வைத்திருந்தேன். ಮುಂಬೈಯಲ್ಲಿ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕರೆಂಟ್ ಒಂದು ತಂತಿಯ ಅಂಗಡಿಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೆ. ஒரு டிராவல்ஸ் கார் ஓடிக்கொண்டிருந்தது. ಒಂದು ಡಾವಸ್ ಕಾರ್ ಓಡ್ತಾ ಇತ್ತು. எனக்கு வேலைக்கார சகோதரர்கள் இருந்தார்கள். ನನಗೆ ಕೆಲಸದವರು ಸಹಾಯಕ್ಕಿದ್ರು. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ಆದ್ರೆ ದೇವರು ಒಂದು ದಿನ ನನ್ನನ್ನು ಕೆಲಸಕ್ಕೆ ಕರೆದ್ರು. ஆண்டவரே, நான் வர மாட்டேன். ದೇವರೇ, ನಾನು ಬರಲ್ಲ. என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕವರು, என் குடும்பத்தை நான் போஷிக்க ನನ್ನ வேண்டும். ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು ಪೋಷಣೆ எனக்கு ಮಾಡಬೇಕು. கை நிறைய வருமானம் இருந்தது. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಆದಾಯ ಇತ್ತು. மும்பையில வசதி படைத்தவர்கள் கனத்துக்குரியவர்களை சேட்டு என்று அழைப்பார்கள். ನೋಡಿ, ಮುಂಬೈಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ವಸತಿ ಇರೋರನ್ನ ಸೇಟುಗಳು ಅಂತ ಕರೀತಾರೆ. அவர்கள் என்னையும் சேட்டு என்று தான் அழைப்பார்கள். ಅವರು ನನ್ನನ್ನು ಸೇಟುಗಳೆಂದು ಕರೀತಾ ಇದ್ರು. ஆனா கர்த்தரோ என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ಆದ್ರೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸೇವೆಗೆ ಕರೆದ್ರು. நான் என்னால் வர முடியாத ஆண்டவரே என்று சொன்னேன். ದೇವರೇ, ನನ್ನಿಂದ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. என் பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகுது என்று ನನ್ನ சொன்னேன். ಮಕ್ಕಳ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾಗುತ್ತೆ? ஆனால் கர்த்தர் எனக்கு தரிசனங்களை கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ದರ್ಶನಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ರು. ஆண்டவரே, ஆகாயத்து பறவைகளை பார், அது விரைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்க வைக்கிறதும் இல்லை. ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಹಕ್ಕಿಗಳನ್ನು ನೋಡ್ರಿ, ಅದು ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ, ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ, ಆದರೂ ಸುಗ್ಗಿಯಲ್ಲಿ ತನ್ನ ತೀನೆಯನ್ನು ತಾನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்கள் பரமபித அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். ನೋಡಿ, ಆ ಒಂದು ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಆಹಾರವನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ಕೆಟ್ಟವರಾದ ನೀವೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ನೀವು ನೋಡಿ ಕೊಡುವಾಗ, பரமபிதாவானவர் நன்மையான இவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ಪರಮ ತಂದೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯ ಅತ್ಯಧಿಕವಾದ ಉನ್ನತ ಸ್ಥಾನವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರೀತಿಯವರೇ, ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ಒಂದು ದರ್ಶನವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟರು. இந்த பறவைகளுக்கு யார் பிழைப்பூட்டுகிறார்? ನೋಡಿ, ಈ ಒಂದು ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಆಹಾರ உலகத்தில் உள்ள கோடான கோடி பறவைகளுக்கு நான் அல்லவா உணவளிக்கிறேன். ನೋಡಿ, ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಆರುವ ಹಕ್ಕಿಗಳಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಒದಗಿಸುವನು ನಾನಲ್ಲವೋ? சங்கீத புஸ்தகத்திலே தாவீது சொல்கிறார், ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದ சகல ஜீவராசிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ಸಕಲ ಜೀವರಾಶಿಗಳಿಗೂ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುವಾತನೇ ನಿಮಗೆ
இந்த சகல ஜீவராசிகள் மீது கர்த்தர் அன்பு வைத்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை போஷಿப்பார் என்றால், ನೋಡಿ ಸಕಲ ಜೀವರಾಶಿಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ಅವುಗಳನ್ನ ಪೋಷಿಸ್ತಾರೆ. கர்த்தருடைய ஊழியக்காரனும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் போஷிக்க மாட்டாரா? ಕರ್ತರ ಸೇವಕರನ್ನ ಕರ್ತರ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಪೋಷಿಸುವುದಿಲ್ಲವೋ? கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தார். ದೇವರು ನನಗೆ ಅಂತ ಒಂದು ದಿವ್ಯ ದರ್ಶನವನ್ನು, இரண்டாவது ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟರು. தேவன் தாமே ದೇವರು ತಾನೇ உன்னை நான் போஷிப்பது மாத்திரமல்ல, ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, உன்னை உடுத்துவேன் என்று உன்னை உடுத்துவேன். வேரி இந்த அது என்ன சொல்கிறான், துணிகள், அதாவது ஆடைகளினால் உடுத்துவேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. கப்படா அது என்ன சொல்கிறது, ஷர்ட், அதாவது ட்ரெஸ்ஸு ನಿನಗೆ ಒಂದು ಉಡುಪನ್ನ ಕೊಡ್ತೀನಿ. ಎಸ್, அப்படி சொல்லிட்டு காட்டு புஷ்பங்களை எனக்கு காண்பித்தார். ನೋಡಿ, ಆ ರೀತಿ ನಿನಗೆ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಉಡುಪನ್ನ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಡವಿಯ ಪುಷ್ಪಗಳನ್ನ ಅಂದ್ರೆ ಹೂಗಳನ್ನ ತೋರಿಸಿದ್ರು. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலையும் இந்த பூக்களை போல உடுத்திருந்ததில்லை என்று சொன்னார். ಸಾಲಮಾನ್ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಸಹ ಈ ಒಂದು ಹೂಗಳಿಗಿದ್ದ ಆ ಒಂದು ಸೌಂದರ್ಯ ಇರಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சாலமோன் கனத்துக்குரிய ராஜா. ನೋಡಿ, ಸಾಲಮನ್ ಒಂದು ಘನವಾದ ರಾಜ. அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை. ಅವರಿಗೆ ಏನು ಕೊರತೆ ಇಲ್ಲ. அவன் விதவிதமான ஆடைகளை உடுத்தினான். ನೋಡಿ, ಅವರಿಗೆ ವಿಧ ವಿಧವಾದ ಕುರಿಗಳಿದ್ದಾವೆ. அதை விட இந்த காட்டு பூக்களுக்கு நான் அதிகமாய் உடுத்தி இருக்கிறேன். ನೋಡಿ, ಅವರಿಗಿಂತಲೂ ಸಾಲಮನಿಗಿಂತಲೂ ಅಡವಿಯ ಹೂಗಳಿಗೆ ನಾನು ಅತ್ಯಧಿಕವಾದ ಸೌಂದರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. உன்னை உடுத்தாமல் விடுவேனா? ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸದೆ ಬಿಡ್ತೀನಾ? இந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ಈ ದರ್ಶನವನ್ನ ದೇವರು ನನಗೆ ತೋರಿಸಿದ್ರು. நான் மண்டியிட்டேன், நான் முழங்கால் படியிட்டேன். ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದೆ. இதற்கு மேலே நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. ದೇವರೇ, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು ಹೇಳೋದೇನೇ ಇಲ್ಲ. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஒப்பு கொடுத்தேன். ಪ್ರಕಾರ ಆಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನನ್ನು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. அன்றிலிருந்து 36 ஆண்டுகளாக கர்த்தர் அடியை நடத்தி கொண்டு வருகிறார். 36 ವರ್ಷಗಳಿಂದ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ದೇವರು ನನ್ನನ್ನು ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுவரைக்கும் யாரிடத்தாலும் உதவி என்று சொல்லி கை நீட்டி நான் காசு வாங்கினதாக யாராவது நிரூபிக்க கூடுமானால் நிரூபிக்கலாம். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಇದುವರೆಗೂ ನಾನು ಯಾರ ಬಳಿಯೂ ಕೈ ನೀಟಿ ನನ್ನ ಆಲಯಕ್ಕಾಗಲಿ ಸಹಾಯ ಕೇಳಿದ್ರೆ ಯಾರು ಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ರುಜುವಾತು ಮಾಡಿ ತೋರಿಸಬಹುದು. எனக்கு என்ன தேவை இருந்தாலும் தேவ சமூகத்தில் முழங்காலில் படியிடுவேன். ಆಮೆನ್. ನನಗೆ ಏನೇ ಅಗತ್ಯ ಇದ್ರೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನ ಹಾಕುವೆ. நீர் என்னை அழைத்தீர், ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೀಯ. நான் உம்முடைய ஊழியக்காரன். ನಾನು ನಿನ್ನ ಸೇವಕ. நீ எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தீர். ದೇವರೇ, ಎಲಿಯಾನನ್ನು ನೀನು ಪೋಷಣೆ ಮಾಡಿದೆ. எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். ಎಲಿಯಾನ ದೇವರು ನನ್ನ ದೇವರು. நீர் என்னை போஷிக்க முடியும். ದೇವರೇ, ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க ಅದೇ வேண்டும். ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರಬೇಕು. ஒரு ஊழியக்காரன் எந்த ஒரு மனிதனிடத்திலேயோ விசுவாசிகளிடத்திலேயோ உதவின்னு போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ನೋಡಿ, ಒಂದು ಸೇವಕರು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯೋ ಮತ್ತೆ ಬೇರೆಯವರ ಬಳಿಯೋ ಸಹಾಯ ಅಂತ ಹೋಗಬಾರದು. என்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தேன். ನನ್ನನ್ನು ನಾನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ என் கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் விற்றேன். ನನ್ನ ಅಂಗಡಿಯ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾರ್ದೆ. என்னுடைய காரை விற்றேன். ನನ್ನ ಕಾರನ್ನ, ನನ್ನ ವಾಹನವನ್ನ ಮಾರ್ದೆ. 1987 ஆண்டிலிருந்து நான் மும்பை முழுவதும் கார்ல தான் வலம் வந்து கொண்டிருப்பேன். ನೋಡಿ, 1986ರಲ್ಲಿ ನಾನು ಕಾರಲ್ಲಿ ಓಡಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ. எல்லாவற்றையும் விற்று விட்டேன். ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. கடையை காலி செய்து விட்டேன். ಅಂಗಡಿಯನ್ನ ಖಾಲಿ ಮಾಡಿದೆ. ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணித்தேன். ದೇವರಿಗೆ ನನ್ನನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದೆ. அதுதான் அந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல். ಅದಕ್ಕೆ ಆ ಹಾಡು ನನಗೆ ಇಷ್ಟವಾದ. அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தே. ஆமென். அவருடைய சத்தத்தை அழைப்பு கேட்டு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ನೋಡಿ, ಅವರ ಒಂದು ಕೂಗು ನಾನು ಕೇಳಿಸಿಕೊಂಡೆ. ನನ್ನನ್ನು ನಾನು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದೆ. எப்படி சாமுவேல் சிறியவனாக இருந்தது தேவனுடைய சத்தத்தை கேட்டானோ அது போன்றே. ಆಮೆನ್. ಯಾವ ರೀತಿ ಸಾಮುವೇಲನು ಗರ್ಭಗುಡಿಯಲ್ಲಿ ದೀಪ ಉರಿಯುತ್ತಿರುವಾಗಲೇ ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ರು. சாமுவேல் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தான். ಸಾಮುವೇಲ್ ಅನ್ನುವಾಗ ಸಾಮುವೇಲನು ಕರ್ತನಿಗೆ ತನ್ನನ್ನು ತಾನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ದ. அதே போன்று கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்தேன். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ನನ್ನನ್ನು ನಾನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದೆ. 36 ஆண்டுகளாக அடியனை கர்த்தர் ஊழியத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். 6 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದೇವರು ನನ್ನನ್ನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾರ್ಗ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை போஷிப்பது எப்படி என்று நினைத்தேன். ನನ್ನ ಕುಟುಂಬ, ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡೋದು ಯಾವ ರೀತಿ ಅಂತ ನೆನೆಸಿದೆ. என் பிள்ளைகளுக்கு எப்படி உடை வாங்கி கொடுப்பது, எனக்கு உடை எப்படி வாங்குவது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது என்று ஒரு காலத்தில் நினைத்தேன். ನನ್ನ ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ
ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ಯಾವ ರೀತಿ ನಾನು ಪೋಷಣೆ ಮಾಡುವುದು, ಅವರ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ. ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவறிந்து நடத்துவார். ನೋಡಿ, ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, ಆತನ ಚಿತ್ತಾನುಸಾರ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸೋರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் கிருபையினால கொடுத்த 2 பெண் பிள்ளைகளும் ನೋಡಿ, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಕೊಟ್ಟಂತ 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು மாஸ்டர் டிகிரி படிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ಮಾಸ್ಟರ್ ಡಿಗ್ರಿ ಓದುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. என்னுடைய மூத்த பொண்ணு எம்எஸ்சி எம்எட் முடிச்சு இன்றைக்கு ஒரு ஸ்கூல்ல ஆசிரியராக பணியாற்றுகிறார். ನೋಡಿ, MSc ಓದಿದ ನನ್ನ ದೊಡ್ಡ ಮಗಳು ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಟೀಚರ್ ಆಗಿದ್ದಾರೆ. அவளுக்கு திருமணம் நடந்த 2 பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ನೋಡಿ, ಆಕೆಗೆ ಮದುವೆಯಾಗಿ 2 ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னுடைய 2வது மகள் இன்றைக்கு காலேஜில் ப்ரொஃபஸராக பணியாற்றுகிறார். ಇವತ್ತು ನನ್ನ 2ನೇ ಮಗಳು ಕಾಲೇಜಲ್ಲಿ ಪ್ರೊಫೆಸರ್ ಆಗಿ ಇದ್ದಾಳೆ. 2 பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு கால் பகுதி கூட எனக்கு கிடையாது. 2 ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ನನಗೆ ಯಾವುದೇ கால் பகுதி கூட எனக்கு இல்லை. ನನಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ಚಿಂತೆ ಇರಲಿಲ್ಲ. என்னுடைய சிறிய பெண்ணானவள், ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗಳಾದವಳು, அவள் MA BEd MPhil PhD நெட் எல்லாம் பாஸ் பண்ண ஒரு பெரிய கிராஜுவேட். ನೋಡಿ, ಆಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿದ್ಯಾವಂತಳು, ಎಲ್ಲ ಡಿಗ್ರಿಗಳನ್ನು ತಗೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಆಕೆ ಎಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நான் ಇದ್ದಾಳೆ. இல்லாத நேரத்திலே ஊழியத்தை அவள் இப்பொழுது கவனித்துக் கொள்கிறார், உதவியாக இருக்கிறாள். ನೋಡಿ, ನಾನು ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇವೆಯ ಮಾರ್ಗಗಳನ್ನ ಆಕೆ ಗಮನಿಸುವಳಾಗಿದ್ದಾಳೆ. அவளுக்கும் திருமணமாகி 2 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். ಆಕೆಗೂ ಮದುವೆಯಾಗಿ 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இன்றைக்கு கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ 4 பேர பிள்ளைகளும் 4 ಮೊಮ್ಮಕ್ಕಳು, அநேக சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ಅನೇಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ಒಂದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲದ உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ನೋಡಿ, ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ದೇವರ ಮುಂದೆ ಸಲ್ಲಿಸು. அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை ನೀನು செய்கிறார். ನೆನೆಸುವುದಕ್ಕೂ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಮೇಲಾದ ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. அருமையான தம்பி நம்ம ஜான்சன் ನಮ್ಮ ಸಹೋದರ ಜಾನ್ಸನ್ ಅವರು காலையில் ஒரு நல்ல காரை எங்களை ஓட்டி கொண்டு வந்தார் வேகமா. ಬೆಳಗಿನ ಜಾವ 4:00 ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಹನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕರೆತಂದ್ರು. இப்பொழுது அருமையான கார் அங்கே வெளியே நிற்கிறது, அதை சாயங்காலம் கொண்டு வந்தார். ಅದೇ ಇವಾಗ ಒಂದು ಸುಂದರವಾದ ಕಾರಲ್ಲಿ ನಿಂತಿದೆ, ಅದನ್ನ ಸಂಜೆ ತಂದ್ರು. ரொம்ப திறமையான கார் ஓட்டுனர். ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ವಾಹನವನ್ನ ಚಲಿಸ್ತಾರೆ. அவர் வேகமா சீக்கிரம் டைமுக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிக்கணுங்கிறதுனால ரொம்ப வேகமா வந்தார். ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಆರಾಧನೆ ಸಮಯಕ್ಕೆ ಆತನು ತಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ ಕರೆದ. பின்னால் இருந்த நான் மனைவியை அரை அடி தூரம் தூக்கி விழுந்தோம். 6 அடி உயரம் போயிட்டு வந்தோம். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅವರು ಬರುವಂತ ವೇಗಕ್ಕೆ ಹಿಂದ್ಗಡೆ ಕೂತು ಅಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿ ಬಿದ್ದು ಕೂತ್ಕೊಂಡ್ವಿ. நான் காலையில் உள்ள காரை எங்கே என்று கேட்டேன். ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಇದ್ದ ಕಾರ್ ಎಲ್ಲಿ ಅಂತ அதை ಕೇಳಿದೆ. கொடுத்து விட்டேன். ಅದು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. இப்பொழுது இதுதான். ಇವಾಗಿದೆ. நான் இங்கே வந்து இறங்கும்போது சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ, ஓசூருக்கு இந்த காரில் தான் போகிறோமான்னு கேட்டேன். ಹೊಸೂರಿಗೆ ಈ ಕಾರೆಲ್ಲ ಹೋಗ್ತೀವಿ ಅಂದೆ. கண்டிப்பாக என் முதுவை கொஞ்சம் பதம் பார்க்கத்தான் செய்யும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನನ್ನ ಬೆನ್ನು ನೋವು ಬರುತ್ತೆ. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ಆದ್ರೂ ಕರ್ತರು ಅದನ್ನ நான் ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ಯಾಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತೀನಿ என் ಅಂದ್ರೆ, மும்பையில் இருந்த அந்த காரை நான் விட்டு விட்டேன். ನನ್ನ ಹತ್ರ ಇದ್ದಂತ ಕಾರ್ ನಾನು ஆனால் ಮಾರಿಬಿಟ್ಟೆ. இதே போன்ற ஆம்னி காரை தான் நான் ஊழியத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தேன். ಆದ್ರೆ ಇದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ವಾಹನವನ್ನ ನನ್ನ ಸೇವೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ குறைஞ்சது ಉಪಯೋಗಿಸ್ತಾ 15 பேர் இந்த கார்ல நாங்க பிரயாணம் பண்ணி ஊழியத்துக்கு போவோம். ಒಂದು ಸಾರಿಗೆ 15 ಜನಗಳು ಆ ಕಾರಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் சொல்ல எங்கெல்லாம் ஏற முடியுமோ அங்கெல்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹತ್ತಬೇಕು ಆ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ಹತ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. எல்லாம் கேஸ் டேங்க்லாம் ஏறி கிடப்பாங்க. ಗ್ಯಾಸ್ ಟ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲೆಲ್ಲ ಅವ್ರು ಹತ್ತು ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. அன்றைக்கு அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ಅದನ್ನೇ ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு 5வது காரை மாற்றி ಇವತ್ತು 5ನೇ ಕಾರ್ ಬದಲಾಗಿ 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு புதிய காரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 15 ಲಕ್ಷದ ಕಾರ್ ಇವತ್ತು ನನಗೆ ದೇವರು எனக்கு அருமையானவர்களே, தேவனை விசுவாசிக்கிறவனை அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ದೇವರನ್ನ ವಿಶ್ವಾಸಿಯವರನ್ನ ದೇವರ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸೋರಾಗಿದ್ದಾರೆ. நான் ஊழியத்துக்கு வரும்போது தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தேன். ನಾನು ಸೇವೆಗೆ ಬರುವಾಗ ದೇವರ ಬಳಿ ನಾನು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದೆ. ஆண்டவரே, நான் ஊழியத்திற்கு வந்தால் ದೇವರೇ, ನಾನು ಸೇವೆಗೆ ಬಂದ್ರೆ என்னுடைய கஷ்டத்துக்காக பணத்துக்காக யாரிடத்திலும் கை நீட்டி பிச்சை வாங்க மாட்டேன் என்று ದೇವರೇ, ನನ್ನ ಕಷ್ಟಕ್ಕಾಗಿ ಯಾರ ಬಳಿಯೂ ನಾನು ಕೈ ನೀಟಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡಲ್ಲ. நீர் என்னை போஷிப்பீர், என்னை உடுத்துவீர், என்னை நடத்துவீர் என்றால் ஊழியத்துக்கு வருகிறேன், இல்லைன்னா வரமாட்டேன். ಆಮೇಲೆ ದೇವರೇ, ನಿನ್ನ ನನ್ನ ಪೋಷಿಸ್ತೀರಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಾನು ಈ ಸೇವೆಯ ಮಾರ್ಗವನ್ನು ತುಳಿತೀನಿ.
தேவன் எனக்கு ஒரு உறுதி செய்தார், ದೇವರು ನನಗೊಂದು ಸೇವೆ நான் நடத்துவேன் மகனே என்று சொன்னார். ನಾನ್ ನಡೆಸ್ತೀನಿ ಮಗನೇ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು. அதனால தான் இன்றைக்கு சொல்றேன், யாருக்கிட்டே உதவி எதிர்பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு வராதீங்கன்ற வேணாம். ಆಮೇನ್. ಯಾರ ಬಳಿಯೂ ನೀವು ಸಹಾಯವನ್ನು ಎದುರು ನೋಡಿದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸೇವೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲಬೇಡ್ರಿ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஏன் இந்த இடத்துல அதை பொறுத்துக்கிறேன் என்றால், ಯಾಕೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பை பெற்ற எலியா ಕರ್ತನ ಸೇವೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಎಲಿಯಾ இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு துளி மழை பெய்யாது என்று கட்டளையிடு என்று சொன்னார். ನೋಡಿ, ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಇಬ್ಬನಿ ಕೂಡ ಕೆಳಗಡೆ ಬೀಳದ ಹಾಗೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ದ. எலியா கட்டளையிடுகிறான். ಎಲಿಯಾ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. மழை நின்று போனது, ಮಳೆ ನಿಂತು ಹೋಯ್ತು. பயங்கரமான என்ன பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்று. ಭಯಂಕರವಾದ ಬರಗಾಲ ಉಂಟಾಯಿತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏலியாவை கர்த்தர் சொன்னார், ಎಲಿಯಾಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நீ கேரித் ஆற்றண்டைக்கு போ. ಮತ್ ಬ್ರದರ್, கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கியிரு. கேரித் ಕೆರೆ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೋ. அங்கே உன்னை காகங்களுக்கு போஷிக்க கட்டளையிட்டேன். ಕಾಗೆಗಳು ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡುವಂತೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಆಜ್ಞೆ ಮಾಡ್ತೀನಿ. அங்கு சாயங்காலமும் ಸಂಜೆಯು காலையும் ಬೆಳಗ್ಗೆ ಸಂಜೆಯು அப்பமும் இறைச்சியும் காகங்கள் கொண்டு வந்தன. ನೋಡಿ, ಅಪ್ಪವ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಮಾಂಸವನ್ನ ಕಾಗೆಗಳು ತಂದು ಕೊಡ್ತು. அவர் காலையிலும் அப்பத்தை இறைச்சி சாப்பிட்டு ஆற்றின் தண்ணீரை குடித்தார். ನೋಡಿ, ಬೆಳಗ್ಗೆ ಅವರು ರೊಟ್ಟಿಯನ್ನ ನೀರನ್ನ ತಿಂದು ಕುಡಿದ್ರು. மாலையிலும் அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டு தண்ணீரை குடித்து காலத்தை அங்கே தங்கி இருந்தார். ಸಂಜೆ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಮಾಂಸವನ್ನ ನೀರನ್ನ ಕುಡಿದು ಅಲ್ಲೇ ಇದ್ದ. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் காகங்களை கொண்டு போஷிக்கிறார். ಒಂದು ಸೇವಕರನ್ನ ದೇವರು ಕಾಗೆಗಳನ್ನಿಟ್ಟು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. இதெல்லாம் வேதத்துல இல்லையா? ಇದೆಲ್ಲ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲವಾ? ஆகிய அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை தேவன் காகங்களை கொண்டு போஷிக்க முடியும். ದೇವರೇ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರೇ ಕಾಗೆಗಳನ್ನಿಟ್ಟು ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ யாரிடத்துல எந்த உதவியை நீங்கள் நாடவே கூடாது. ಯಾರ ಬಳಿ ಯಾವ ಸಹಾಯಕ್ಕೂ ನೀವು ಎದುರು ನೋಡಬಾರದು. அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்த நடத்துவார். ನೀತಿವಂತರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, கேரித்து அன்றையில் அந்த தண்ணீரை காகங்கள் கொண்டு போஷித்தன என்றால், ನೋಡಿ, ಆ ದಿನ ಕಾಗೆಗಳು ಆತನನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತು ಅಂದ್ರೆ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ಆಮೆನ್. ಆ ದಿನ ಇದ್ದ ಅದೇ ದೇವರು ಇವತ್ತಿಗೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ஆனா ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. ஒன்று, நமக்கு செயல்ல வருதோ வரலையோ பாடலை மட்டும் பாடுவோம். ನೋಡಿ, ನಮಗೆ ಕ್ರಿಯೆಗಳು ಬರುತ್ತೋ ಇಲ್ವೋ, ಆದ್ರೆ ಹಾಡು ಮಾತ್ರ ಆಡ್ತೀವಿ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். இது பாட்டோட நின்னுவோம். ನೋಡಿ, ನಾವು ಕ್ರಿಯೆಗಳು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತೀವೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಹಾಡು ಮಾತ್ರ ಎಲಿಯಾನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಅಂತ ಹಾಡು ಮಾತ್ರ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಆಡ್ತೀವಿ. எல்லாரும் பாட்டு பாடலாம், ಎಲ್ಲರೂ ಆಡಬಹುದು, ஆனா கிரியைகள் கொண்டு வர வேண்டும். ಆದರೆ எலியாவின் தேவன் நம்மோடு இருந்தால், ಆದ್ರೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ತಗೊಂಡ್ಬರ್ಬೇಕು. ಎಲಿಯಾನ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವುದಾದರೆ, அன்று எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்தது போல, ನೋಡಿ, ಎಲಿಯಾನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಕಂಬಳಿಯನ್ನ ಮಡಿಸಿ ಯೋರ್ದಾನ್ அந்த யோர்தான் இரண்டாக பிளந்து விட்டது. ಆ ಯೋರ್ದಾನ್ ಎರಡು ಭಾಗವಾಗಿ ವಿಂಗಡಣೆ ಆಯ್ತು. அந்த கிதியோன் சொல்லுகிறான், ಆ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, தேவன் நம்மோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லுகிறான். ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವುದಾದರೆ ಈ ಅದ್ಭುತಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லும் பொழுது, தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற வேண்டும். ನೋಡಿ, ದೇವರು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾನಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು அதிசயಗಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதுதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதின் அடையாளமாக இருக்கிறது. ನೋಡಿ, ಅದೇ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ಅನ್ನುವಂತ ಗುರುತು ಅದಾಗಿದೆ. வெறும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அந்நிய பாஷை பேச உருளுவதல்ல. ನೋಡಿ, ಒಂದು ದೇವರು ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದ್ದಾನೆ ಅನ್ನುವುದು ಅಲ್ಲ. அது அஞ்ஞானிகளும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், உருளுகிறார்கள். ನೋಡಿ, ಅನ್ಯ ಭಾಷೆ ಅಜ್ಞಾನಿಗಳು ಕೂಡ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದೇವರು ಇಲ್ಲ. ஆனால் தேவன் இருக்கும் இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற வேண்டும். ನೋಡಿ, ದೇವರು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು அதிசಯಗಳು ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. காகங்கள் அங்கு கொண்டு வருகிறது, காகங்கள் இறைச்சியை கொண்டு வருகிறது. ನೋಡಿ, ಕಾಗೆಗಳ ಆಹಾರವನ್ನ ಹೊತ್ತು ತರುತ್ತೆ. நான் எப்பொழுதும் வேடிக்கையாக ஒரு சம்பவம் சொல்வேன். ನಾವೊಂದು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಒಂದು ಸಂಭವನ ಹೇಳ್ತೀನಿ. என்னவென்றால், ಏನಂದ್ರೆ, இந்த எலியாவுக்கு நான்வெஜ் தான் அதிகமாக பிடிக்கும். ನೋಡಿ, ಎಲಿಯಾನಿಗೆ ಮಾಂಸ ಆಹಾರ ಮಾತ್ರ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. அதனால தேவன் இறைச்சியை கொண்டு கொடுத்தார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರ ಮಾಂಸವನ್ನ ತಗೊಂಡು அந்த ஸ்தானத்தில் நான் இருப்பேன் என்றால், ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾನಿದ್ದೇನೆ. எனக்கு சாம்பாரையும் அவியலையும் கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். ನನಗೆ ಊಟವನ್ನ ಮತ್ತೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ವೆಜ್ ಅನ್ನ ತಗೊಂಡು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. விசுவாசிக்கிறீங்களா?
ಭರವಸೆ உங்களுக்கு ಮಾಡ್ತೀರಾ? ಇನ್ನது தேவை என்பதை உங்கள் பரமபிதா ನಿನ್ನ இருந்திருக்கிறார். ಅಗತ್ಯ ಏನೆಂಬುದು ಅವರಿಗೆ ತಿಳಿದಿದೆ. ஏன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಮಾಂಸಾಹಾರ ಅಲ್ಲ. சிறு வயதிலிருந்தே சாப்பிட மாட்டேன். ನಾನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದ ಮಾಂಸಾಹಾರ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. ஆனால் சகோதரிமார்கள் பிரயாசத்தோட உங்களுக்கு நான்வெஜ் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாங்க. ಆದರೆ ಸಹೋದರಿಗಳು ಇಲ್ಲಿ ಮಾಂಸಾಹಾರವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு நான் பட்னி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா வேடிக்கையாக சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ தேவன் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறவர். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ தேவன் ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. தம்முடைய ஊழியக்காரை நடத்துகிறவர். ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನ ಅವರು எந்த ನಡೆಸ್ತಾರೆ. மனிதனையும் உதவியை எதிர்பாராத இந்த எலியாவை தேவன் போஷித்தவர். ಯಾವ ಮನುಷ್ಯರ ಸಹಾಯವನ್ನು ಎದುರು ನೋಡದ ಹಾಗೆ ಎಲಿಯಾನ ದೇವರು ಸೇವಕರನ್ನ ஒரு ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. எசபேலுக்கு பயந்து சூரச்செடியின் கீழே போய் இருந்து கொண்டார். ಇಜಬೇಲಳಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಒಂದು ಜಾಲಿ ಮರದ ஆனா ಕೆಳಗೆ தேவன் என்ன செய்தார்? ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? எந்த ஒரு மனிதனையாவது அனுப்புனாரா? ಯಾವುದೇ ಒಂದು எந்த ಮನುಷ್ಯನನ್ನ ஒரு விசுவாசியாவது அனுப்புனாரா? ಯಾವುದೇ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು தம்முடைய தூதனை அனுப்பினார். ತನ್ನ ದೂತನ ನಾಲಿಗೆ ಕಳಿಸ್ತಾರೆ. தம்முடைய தூதனை அனுப்பி ತನ್ನ ದೂತನನ್ನ ಕಳಿಸಿ தளிலில் இடப்பட்ட சூடான அப்பத்தையும் தண்ணீரை கொண்டு ನೋಡಿ கொடுத்தார். ಬಿಸಿ ಬಿಸಿಯಾದ ರೊಟ್ಟಿಯನ್ನ ನೀರನ್ನ ತಗೊಂಬಂದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. அவர் அதிசயமானவர் என்றால் ಆಮೆನ್. ಅವರ ಅತಿಶಯವಾದವರು, அவர் அதிசயமாகவே வழி நடத்துவார். ಅವರ ಅತಿಶಯವಾದವರನ್ನ ಮಾರ್ಗ ನಡೆಸ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், நன்றாக கவனிங்க. ஊழியம்னா என்னன்னு தெரியாம இன்னைக்கு அநேகர் ஊழியத்துல வந்துகிட்டு ನೋಡಿ. பரிதவிக்கிறாங்க. ನೋಡಿ ಸೇವೆ ಮಾರ್ಗ ಅಂದ್ರೆ ಏನು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅನೇಕರು ಪರಿತಪಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், மறுபடியும் அந்த தூதன் தட்டி எழுப்புகிறான். ಮತ್ತೆ ಬರುವಂತ ದೇವದೂತನು, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. ನೀನು ಎದ್ದು ಈ ಊಟವನ್ನ ತಿನ್ನು. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது. ನೀನು ಮಾಡುವ ಪ್ರಯಾಣ ಬಹಳ ದೂರವಿದೆ. நீ செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகமாக ನೀನು இருக்கிறது. ಮಾಡುವ ಕೆಲಸ ಸೇವೆ ಇನ್ನೂ ಅತ್ಯಧಿಕವಾಗಿದೆ. ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது. ಆಮೆನ್. ಯಾಕಂದ್ರೆ ಸೇವೆ ದೇವರದಾಗಿದೆ. அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து ಅವನು ಎದ್ದು ತಿಂದು ಕುಡಿದು அந்த போஜனத்தின் பலத்தினால் ಆ ಊಟದ ಬಲದಿಂದ 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ಆಮೇಲೆ 40 ದಿನಗಳ ಕಾಲ ಓರೆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಆತ ನಡೆದ ಅಂತ ನೋಡ್ತೇವೆ. இந்த அப்பம் எங்கிருந்து வந்தது? ಈ ರೊಟ್ಟಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? இந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது? ಆ ನೀರು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? அது தேவன் தாமே அவனுக்கு ஆயத்தமாக்கி கொடுத்தார். ದೇವರ ತಾನೇ ಅವರಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணமாக சென்றார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣವಾಗಿ ನಡೆದ್ರು. அவர்களுக்கு வானத்தில் இருந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். ಆಕಾಶದಿಂದ ಮನ್ನಾ ಸುರಿಯಲ್ಪಡ್ತು. 40 வருடங்களும் வானத்திலிருந்து விழுந்த அந்த ருசி உள்ள அந்த பணியாரம் போன்ற மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள். 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆಕಾಶದಿಂದ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟ ಆ ಮನ್ನಾವನ್ನ ತಿಂದು ಅವರು ಜೀವಿಸಿದ್ರು. பைபிள் சொல்லுகிறது அது வானத்தின் மன்னா. ಅದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ ಅದು ಆಕಾಶದ ಮನ್ನಾ. அது தூதர்களின் மன்னா, அப்பம், தூதர்களின் அப்பம். ಅದು ದೂತರ ಒಂದು ರೊಟ್ಟಿ ಆಗಿದೆ. இன்றைக்கும் தேவன் தூதர்களின் அப்பத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ಆಮೆನ್. ಇವತ್ತಿಗೂ ದೇವರು ದೇವದೂತನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 7 ಸಭೆ ಕಾಲ தூதர்களை நமக்கு உண்டு. 7ನೇ ದೇವದೂತರ ಸಭೆ ಕಾಲಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು எலியாவுக்கு தூதர்களை கொண்டு போஷித்தது போல ಎಲಿಯಾನಿಗೆ ದೇವದೂತನ ಇಟ್ಟು ಪೋಷಣೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ தேவன் 7 சபை கால தூதர்கள் மூலமாக நம்மை வார்த்தையினால் போஷிக்கிறார். 7ನೇ ದೇವದೂತನ ನಿಮಿತ್ತ ನಮಗೆ ವಾಕ್ಯೋಪದೇಶದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 7ஆம் சபையின் தூதனும் தீர்க்கதரிசியும் ஆகிய வில்லியம் பிரணாம் ஒரு தூதனாக இருக்கிறபடியால் அவர் மூலமாக நமக்கு வார்த்தையை போஷித்துக் கொண்டிருக்கிறார். 7ನೇ ದೇವದೂತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರ ವಿಲಿಯಂ ಮ್ಯಾರಿನ್ ಬ್ರಣಮ್ ಅವರ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡಿದ ಆ ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்பொழுது நம்மை வார்த்தையினால் அவர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಮಗೆ ಅವರು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய ஆத்மா புசித்து அது பலமுள்ளதாக இருக்கிறது. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಆತ್ಮ ಅದನ್ನು ತಿಂದು ತುಂಬಾ ಬಲವುಳ್ಳದಾಗಿದೆ. பிரியமானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯವಾದವರೇ, பாருங்கள், இன்றைக்கு தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் என்று உணர்ந்து பாடுகிறோம். ನೋಡಿ ಇವತ್ತು ನಾವು ಎಲಿಯಾನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆகையால் ಆದಾಗಿ அவன் கெபிக்குள் போய் அங்கு தங்கி கொண்டிருந்தான். ನೋಡಿ ಅವನು ಅಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡು ಆ ನೀರ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ದೇವರ ವಾಕ್ಯ ಅವನಲ್ಲಿ ಉಂಟಾಗಿ, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்?
ಎಲಿಯಾನೇ ಇಲ್ಲಿ ನಿನಗೆ ಏನು ಕಾರ್ಯ? அது யோனாவை பார்த்து உன்னை நினிவேவுக்கு போக சொன்னால் நீ தர்சீசுக்கு போகிறாய், உனக்கு இங்கே என்ன காரியம்? ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಯೋನಾಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನೀನು ನೆನವೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ದೆ, ನೀನು ಯಾಕೆ ತಾರ್ಷೀಷಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ, ಇಲ್ಲಿ ನಿನಗೆ ಏನು ಕೆಲಸ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஓ அப்போஸ்தலனாகிய யூதாசே, உன்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்று சொன்னால் நீ 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு என்னை காட்டி கொடுக்கிறாயா? ನೋಡಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಯೂದಾಸು ನಿನ್ನನ್ನು ಸುವಾರ್ತೆ ಸಾರ ಕರೆದ್ರೆ ನೀನು 30 ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ಹಿಡ್ಕೊಡುವ ಕೆಲಸವನ್ನ ನೀನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ஓ யூதாஸ் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தான். ಯೂದಾಸ್ ಅಪೊಸ್ತಲನಾಗಿದ್ದ. தேவன் அவனுக்கு மகத்தான ஊழியத்தை கொடுத்திருந்தார். ನೋಡಿ ದೇವರು ಅವನಿಗೆ ಮಹತ್ವವಾದ ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರು. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி சொன்னார். ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ಹೇಳಿದ್ರು. பிசாசுகளை துரத்தும்படி சொன்னார். ಸೈತಾನನನ್ನ ಓಡಿಸುವಂತ ಹೇಳಿದ್ರು. வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படி சொன்னார். ವ್ಯಾಧಿಸ್ಥರನ್ನ ಸುಖಪಡಿಸುವಂತ. ஆனால் ಆದರೆ ಅವನು பணத்துக்காக அந்த சேவகரிடத்தில் போய் மண்டியிடுகிறான். ನೋಡಿ ಹಣಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ಸೇವಕರ ಬಳಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அன்றைக்கு இருந்தது போலவே யூதாசுக்குள் இருந்த பிசாசு இன்னைக்கு ಅನೇಕ ஊழியக்காரர்கள் இருக்கிறது என்பது உண்மை. ನೋಡಿ ಆ ದಿನ ಯೂದಾಸಲ್ಲಿದ್ದ ಅದೇ ಸೈತಾನನು ಅನೇಕ ಸೇವಕರೊಟ್ಟಿಗೂ ಇದ್ದಾರೆ. ಅನೇಕರು தேவனுக்கல்ல தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ನೋಡಿ ದೇವರಿಗಾಗಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿಲ್ಲ, ತನ್ನ ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் எந்த ஈடுபாட்டையும் எந்த காரியத்தையும் எதிர்பார்க்கவே மாட்டான். ನೋಡಿ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವರು ಆಮೆನ್, ಯಾವುದೇ ಒಂದು ಸಹಾಯವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನಾಗಲಿ ಅವನು ಎದುರು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் முடிபறிந்து நடத்துகிறார். ಯಾಕಂದ್ರೆ ಕರೆದಾತನ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದರಿಂದ ಆತನ ಕರೆಯುವಿಕೆಯ ಕೂಗು ಆತನನ್ನು ಪೋಷಿಸುವ ಕಾರ್ಯವನ್ನು ஒளிந்திருந்த ஏலியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ಎಲಿಯಾನನ್ನ ನೋಡಿ உனக்கு இங்கே என்ன காரியம்? ನಿನಗೇನು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 6:15. ஓகே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கவனிங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ನೋಡಿ ಸೇನೆಗಳ ದೇವರಾದ ಕರ್ತನಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். ನೋಡಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ರು. உம்முடைய தீர்க்க பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். ನೋಡಿ ಅವರ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಕತ್ತಿಯಿಂದ ಸಂಹರಿಸಿದ್ರು. நான் ஒருவன் மாத்திரம் மேய்ந்திருக்கிறேன். ಓ ಎಲ್ಲರೂ ಸಂಹರಿಸಲ್ಪಟ್ಟರು, ನಾನು ಒಬ್ಬ ಮಾತ್ರ ಉಳಿದಿದ್ದೇನೆ. நான் ஒரே ஒரு நபர் மாத்திரமே மேய்ந்திருக்கிறேன். ನಾನು ಒಬ್ಬನ ಮಾತ್ರ ನಿಂತಿದ್ದೇನೆ. என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ ತೆಗೆಯೋದಕ್ಕೆ ಅವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகையால் ಆದ ಕಾರಣ தேவன் தாமே சொல்லுகிறார், ದೇವರು ತಾನೇ ಹೇಳ್ತಾರೆ, ஓ எலியாவே, ಓ ಎಲಿಯಾನೇ, உன் கண்களை திறந்து பார். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು ನೋಡು. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் ಪಾಗಾಳಿಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನ, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ಅವರನ್ನ ಮುದ್ದಿಡದ ಬಾಯಿಗಳನ್ನ 7000 பேரை இஸ்ரவேலில் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். 7,000 ಜನರನ್ನ, ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ನಾನು ಕಾಪಾಡಿದ್ದೇನೆ. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ನೀನು ಒಬ್ಬನ ಮಾತ್ರ ಅಂತ ಹೇಳುವಾಗ, உன்னை பாதுகாத்த தேவனாகிய நான், ನಿನ್ನನ್ನ ಕಾದುಕೊಂಡ ದೇವರಾದ ನಾನು இன்னும் 7000 பேரை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ಆರಾಧನೆ ಮಾಡದೇ ಇರತಕ್ಕಂತ 7,000 ಮಂದಿಯನ್ನು ನಾನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾದಿದ್ದೇನೆ. இந்த மணி நேரத்துக்கான செய்தியை பிரசங்கிக்கிற முத்துவமான ஊழியக்காரர்களை உலகம் முழுவதும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ನೋಡಿ ಬ್ರದರ್, இந்த மணி நேரத்துக்கான செய்தியை பிரசங்கிக்கக்கூடிய ஊழியக்காரரை ನೋಡಿ தேவன் உலகம் முழுவதும் வைத்திருக்கிறார். ನೋಡಿ ಇವರಿಗೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಪಂಚದಾದ್ಯಂತ ಸುವಾರ್ತಿಕರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்கள், அந்த 7000 பேர் அங்கே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ನೋಡಿ ಆ 7,000 ಜನರು ದೇವರ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟವರ. அதே போன்று தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, ನೋಡಿ ಪ್ರಕಟಣೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 3-4ರಲ್ಲಿ, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றியில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியின் சமுத்திரத்தை மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு சொன்னான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರನ್ನ 4வது வசனம் வெளிப்படுத்தல் 7.
ಅವರ ಸಂಖ್ಯೆ 1,04,000. ஆமென். ಆಮೆನ್. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை 1,44,000 பேர். ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರು 1,44,000 ಮಂದಿ. எலியாவின் நாட்களில் முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் 7,000 பேர். ನೋಡಿ, ಎಲಿಯಾನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಮುದ್ರಿಸಲ್ಪಟ್ಟ ಆ ಜನರು 7,000 ಮಂದಿ. அதே எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு மனிதன் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஆத்மாக்களை மீட்பதற்காக எலியாவும் மோசேயும் மறுபடியும் அனுப்பப்படுகிறார்கள். ಮತ್ತೆ ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡ ಎಲಿಯಾನ ಆತ್ಮ, ಮೋಶೆಯ ಆತ್ಮ ಮತ್ತೆ ಇಸ್ರಾಯೇಲ್ಗೆ ಹೋಗಿ 1,44,000 ಮಂದಿಯನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕಾಗಿದೆ. அந்த உபத்திரவ காலத்தில், ಆ ಉಪದ್ರವದ ಕಾಲದಲ್ಲಿ அங்கு தேவன் ஒரு 1,44,000 பேரை முன்குறித்து அவர் தெரிந்து கொண்டார். ನೋಡಿ, ಉಪದ್ರವ ಕಾಲದಲ್ಲಿ 1,44,000 ಮಂದಿಯನ್ನ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த எலியாவின் நாட்களிலே கர்த்தர் ஒரு 7,000 பேரை மீதியாக வைத்தாரோ, ನೋಡಿ, ಎಲಿಯಾನ ಕಾಲದಲ್ಲಿ 7,000 ಮಂದಿಯನ್ನ ದೇವರು ರಕ್ಷಣೆ அதே ಮಾಡಿದರು. போன்று உபத்திரவ காலத்தில் எலியாவின் நாட்களிலும் தேவன் 1,44,000 பேரை வைத்திருக்கிறார். ಅದೇ ಒಂದು ಉಪದ್ರವ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲಿಯಾನ ಆತ್ಮನಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು 1,44,000 ಮಂದಿ. அதே போன்று இன்று கிருபையினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ಒಂದು ಸಮಯದ ಸಂದೇಶದಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆಯೊಂದಿಗೆ ಇದ್ದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எலியாவின் நாட்களில் 7,000 பேரை வைத்தது போல ಎಲಿಯಾನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ 7,000 ಮಂದಿಯನ್ನು ಇಟ್ಟ ಹಾಗೆ இக்காலத்திலேயே ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಪಂಗು ಜಾಸ್ತಿಯಾಗಿ, ಒಂದು ಭಾಗ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಅಂತ ಎಲಿಯ ஒரு ಬರೆದಿದ್ದಾರೆ. முன்குறிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது. ಓ, ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಂದೆ ಇದೆ. நீங்கள் தான் அந்த கூட்டம். ಆಮೇಲೆ ಆ ಚಿಕ್ಕ ಮಂದೆ ನಾವೇ. நீங்கள் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ನೋಡಿ, கூட்டம். ನಿಮ್ಮನ್ನ ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். ನೋಡಿ, ಒಂದೊಂದು ಕಾಲಕ್ಕೂ ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಕೂಟವನ್ನ ದೇವರು இன்றைக்கு ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். ನೋಡಿ, ಇವತ್ತು ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಗುಂಪಿದೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 15:14 வசனத்திலே, ನೋಡಿ, ಅಪೊಸ್ತಲರು 15:17 ವಾಕ್ಯದಲ್ಲಿ தேவன் புறஜாதிகளின் தமது நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். ನೋಡಿ, ಪರಜಾತಿಗಳಾದ ನಮ್ಮನ್ನು ಅವರಿಗಾಗಿ ಅವರ ನಾಮವನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? யோவான் 15:16 வசனத்திலே, 15:16 ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ನೀನು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நாம் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, ನಾವು ದೇವರನ್ನ ಹುಡುಕಲಿಲ್ಲ, இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். ಆಮೆನ್. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதுதான் அங்கே யோவான் 15:16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಯೋಹಾನ 15:14 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ನೀವು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೇನೆ. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ ನೀನು ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು அதை ಕೇಳಿ அவர் உங்களுக்கு கொடுப்பார். ಅದೇ ನಿಮಗೆ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பாருங்கள், இப்படியாக நாம் பார்த்து கொண்டே போகலாம். ನೋಡಿ, ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಂಡೇ ಹೋಗೋಣ. ஒரு முன்குறித்தல், ஒரு அழைத்தல். ನೋಡಿ, ಮುನ್ಸೂಚಿಸಲ್ಪಟ್ಟವರು ಮತ್ತು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனே ராஜாவாக இருந்தார். ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ರಾಜವಾಗಿದ್ದರು. ஆனால் உலகத்தாரை போல தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ನೋಡಿ, ಲೋಕದವರ ಪ್ರಕಾರ ನಮಗೂ ಒಂದು ರಾಜ ಬೇಕು ಅಂತ ಆ ಜನರು ಕೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. தேவன் அதை சாமுவேல் தேவனிடத்தில் முறையிட்டான். ಅದು ಬೇಕು ಅಂತ ದೇವರ ಬಳಿ ಮೊರೆ ಇಡ್ತಾರೆ. ಆದರೆ சாமுவேலுக்கு அது விசனமாக இருந்தது. சாமுவேல் விசனமாக இருந்தது, என்ன சொல்றது, மனசு கடினமாக இருந்தது. ಆ ಒಂದು ಜನರು ಕೇಳುವಾಗ ಸಾಮುವೇಲನ ಮನಸ್ಸು ತುಂಬಾ அவன் ಕಠಿಣವಾಗಿತ್ತು. தேவனிடத்தில் முறையிடுகிறான். ದೇವರ ಬಳಿ ಮೊರೆ ಇಡ್ತಾರೆ. தேவனே, உம்முடைய ஜனங்களிடத்திலே ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಜನರು ನನ್ನಲ್ಲಿ தேவன் உங்களுக்கு என்ன குறை வைத்தார் என்று நான் கேட்டுவிட்டேன். ಅವರಿಗೆ ನಾನು ಕೇಳಿದೆ, ದೇವರು ನಿಮಗೆ ಏನು ಕೊರತೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಆ ಜನರನ್ನ தேவன் உங்களை அற்புதமாக நடத்தினார் அல்லவா? ದೇವರು ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರಲ್ವಾ? பின் உலகத்தாரை போல ஏன் ராஜா உங்களுக்கு தேவை? ಯಾಕೆ ಲೋಕದವರ ಹಾಗೆ ನನಗೊಂದು ರಾಜ ஓ, ಬೇಕು? நம்முடைய கடைசி கால செய்தி சபைக்கு தலைவர் யாருமே கிடையாது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಕೊನೆ ಕಾಲದ ಸಂದೇಶಕ್ಕೆ ತಲೆ ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡವರು ಯಾರು ಇಲ್ಲ. நமக்கு ராஜா யாருமே கிடையாது. ನಮಗೆ ರಾಜ ಯಾರು ಇಲ್ಲ. நமக்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக ನಮಗೆ இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ರಾಜವಾಗಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ಒಂದೊಂದು ಸ್ಥಾಪನೆಗಳಲ್ಲಿಯೂ ஆனால் ಮುಖ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿ
ஆனால் மணவாட்டிக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து தாமே. ಆದ್ರೆ ಮೊದಲಿಗೆ ದೊಡ್ಡವರು ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டார்கள். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ರಾಜವನ್ನು ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರೇ ಅವರಿಗೆ ರಾಜವಾಗಿದ್ದಾನೆ. சாமுவேலே நீ கவலைப்பட வேண்டாம், ಸಾಮುವೇಲ ಆ ರೀತಿ ಕೇಳುವಾಗ அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, ಆ ಜನರು ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಲಿಲ್ಲ, அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள். ಅವರು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்கள் விருப்பப்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்து. ಆದ ಕಾರಣ ಅವರ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ಒಂದು ರಾಜನನ್ನು ಏರ್ಪಡಿಸು. அப்பொழுது சவுல் சௌந்தரியமுள்ள உயரமான ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಸೌಲು ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳ ರಾಜವಾಗಿ ಅಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸ್ತಾರೆ. அவனால் ஜனங்களை சரியாக வழிநடத்த முடியவில்லை. ನೋಡಿ ಸೌಲು ಜನರನ್ನ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ನಡೆಸಲಿಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராளியாக வர்றவர்களை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. ನೋಡಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುವಂತ ಜನರನ್ನ ಅವನು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அப்பொழுது அவனுடைய அந்த அந்த அத போர் யுத்தினாலே அந்த கோலியாத்தை வீழ்த்த முடியவில்லை. ನೋಡಿ ಅವನ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಗೋಲಿಯಾತನನ್ನ ಸೋಲಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಲಿಲ್ಲ. அங்கு தேவன் பார்த்தார், ಅದು ದೇವರು ನೋಡಿದ್ರು, இதோ அந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். ನೋಡಿ ಆ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಕುರಿಗಳನ್ನ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಂತ ದಾವೀದನನ್ನ ದೇವರು ಆರಿಸಿದ್ರು. தாவீதுக்கு உடன் பிறந்தவர்கள் 7 பேர். ನೋಡಿ ದಾವೀದನ ಸಂಗಡ ಹುಟ್ಟಿದವರು 7 ಮಂದಿ. தாவீது கடைசியான அந்த சிறியவன். ನೋಡಿ ಆ 7 ಮಂದಿಗೂ ಚಿಕ್ಕವನಾದ ದಾವೀದ. அவனுக்கு கல்வி ஒன்றும் மண்டையில ஏறல. ನೋಡಿ ಅವರಿಗೆ ಏನು ಒಳ್ಳೆತನ ತಲೆಗೆ ಹತ್ತಲಿಲ್ಲ. அவன் ஈசாய், அவனுடைய தகப்பனாக ஈசாய் பார்த்தார். ನೋಡಿ ತನ್ನ ತಂದೆಯಾದ ಈಶಾಯನನ್ನ ನೋಡ್ದ. தாவீதனுடைய உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் படித்த கல்விமான்கள். ನೋಡಿ ದಾವೀದನೊಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಅವರ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರೆಲ್ಲ ವಿದ್ಯಾವಂತರು. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, உனக்கு படிப்பு மண்டையில ஏறலன்னா நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று சொல்வார். ನೋಡಿ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಿನಗೆ ವಿದ್ಯೆ ತಲೆಗೆ ಹತ್ತಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ಹಸುಗಳ ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ. அதனால அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு வனாந்தரத்துக்கு போயிட்டான். ನೋಡಿ ವಿದ್ಯೆ ಆಗ್ತದ ಆ ದಾವಿದ ಕಾಡಿಗೆ ಹೋದ ಕುರಿಗಳ. ஆனால் அவன் ஆடுகளை உத்தமமாக பாதுகாத்து வந்தான். ನೋಡಿ ಅವನ ಕುರಿಗಳನ್ನ ಅವನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಯ್ತಾ ಬಂದ. சிங்கம் புறப்பட்டு வந்து ஆடை பீறி போட வந்தது. ನೋಡಿ ಸಿಂಹ ಆ ಒಂದು ಕುರಿಯ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡುವಾಗ அந்த சிங்கத்தின் மீது பாய்ந்து தாடை கிழித்து கொண்டு போட்டு ನೋಡಿ ಸಿಂಹದ ಬಾಯನ್ನ ಓತ ಮರಿಯೇನೋ ಎಂಬಂತೆ ಸೀಳಿ ಹಾಕದ. இன்னொரு முறை கரடி பாய்ந்து வந்து அந்த ஆட்டை பீறிட வந்தது. ನೋಡಿ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಕರಡಿ ಬಂದು ಆ ಒಂದು ಕುರಿಗಳ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತೆ. அந்த கரடியின் மீது பாய்ந்து அதையும் கொண்டு போட்டான். ಆ ಕರಡಿಯ ಮೇಲೆ ಆದು ಅದನ್ನು ಸೀಳಿ ಹಾಕದ. தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಬಂತು. இந்த ஆடுகளுக்கு நான் மேய்ப்பனாய் இருந்து இந்த ஆடுகளை நான் பாதுகாக்கிறது போல ನೋಡಿ ಈ ಕುರಿಗಳಿಗೆ ನಾನು ಕುರುಬನಾಗಿದ್ದು ಇದನ್ನ ಕಾಯುವ ಹಾಗೆ தாவீதாகிய இந்த ஆட்டை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ಆಮೆನ್. ದಾವೀದನ ಹಾಗೆ ಈ ಕುರಿಯನ್ನ ದೇವರು ಕಾಯುವನಾಗಿದ್ದಾನೆ. அதுதான் அவன் தாவீதின் புத்தகத்தில் எழுதுகிறான். ಕೀರ್ತನಕಾರ ದಾವೀದನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ಕರ್ತನು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, நான் தாழ்ச்சி அடையேன், ನಾನು ಕೊರತೆ ಪಡುವುದಿಲ್ಲ, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ಆತನು ಹಸಿರುಗಾವಲಿನಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುತ್ತಾನೆ, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ತೊರೆಗಳ ಬಳಿ ನನ್ನನ್ನು ಕರೆದೊಯ್ಯುತ್ತಾನೆ. இந்த பாடல் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಗಳು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒரு அனுபவத்திலிருந்து பாடல் ನೋಡಿ வந்தது. ಕುರಿಗಳನ್ನ ಕಾಯಲ್ಪಟ್ಟ ಅನುಭವದಿಂದ ಬಂತು. அதனால்தான் சங்கீதம் 103 வசனத்திலே ಕೀರ್ತನೆ 103ರಲ್ಲಿ கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், ಕರ್ತನೇ ನನ್ನ ದೇವರು, நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், ನಾವಲ್ಲ ಅವರೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು, நாம் அவரின் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று ನಾವು எழுதுகிறார். ಅವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುವ ಕುರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. இந்த சங்கீதம் 150 அதிகாரங்களும் தாவீதுக்கு நடைமுறை வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த பாடல்கள். ನೋಡಿ ಕೀರ್ತನೆ 1ರಿಂದ 150ರವರೆಗೂ ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವಿದ ನೂತನ ಕೀರ್ತನೆಗಳೊಂದಿಗೆ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾರೆ. ஒரு நாள் ಒಂದು ದಿನ அந்த சவுல் மரித்து போய் விடுகிறான். ಸೌಲ್ ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ. அதற்கு முன்பான ஒரு சம்பவம் என்னன்னா, கோலியாத்தை கொல்வதற்காக தேவன் தாவீதை பயன்படுத்தினார். ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾದ ಸಂಭವ ಏನು ಅನ್ನೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಗೋಲಿಯಾತನನ್ನ ಸಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವಿದನನ್ನ ದೇವರು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. கோலியாத்து 7 அடிக்கு மேலாக உயரமான ஒரு பெலிஸ்தியன். ನೋಡಿ ಗೋಲಿಯಾತ್ ಒಂದು ಫಿಲಿಸ್ಟಿಯನ್ ಆಗಿದ್ದ, 7 ಅಡಿಗಳ ಉದ್ದವಾಗಿದ್ದ. என்னோடு யுத்தம் பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது வாருங்கள் என்று சொன்ன பொழுது ದಿನನಿತ್ಯಲೂ ಆತನ
ಬಂದು ನನ್ನೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರಿಗೆ ಧೈರ್ಯ ಇದೆ ಅವರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ರಿ ಅಂತ ಕರೀತಾ ಇದ್ದ. உயரமான சவுல் கூட அவன் போகவில்லை. ನೋಡಿ, ಅವನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಸೌಲ್ ಕೂಡ ಆತನೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ தாவீதின் சகோதரர்கள் யாருமே போகல யுத்தத்துக்கு. ನೋಡಿ, ದಾವಿದನ ಸಹೋದರರು ಯಾರು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. சேனை வீரர்கள் யாருமே யுத்தத்துக்கு போகல. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ವೀರರು ಯಾರು ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் காதில் இந்த சங்கதி வருகிறது. ನೋಡಿ, ಕುರಿ ಕಾಯುವ ದಾವಿದನ ಕಿವಿಗೆ ಈ ಒಂದು ಶಬ್ದ ಬೀಳುತ್ತೆ. அவன் அங்கு இருந்து வீட்டுக்கு வருகிறான். ಅಲ್ಲಿಂದ ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. அவனுடைய தகப்பனாகி ஈசாய், நீ போய் ஆடுகளை மேய்ப்பாயாக ஏன் வந்தாய் என்று அவனை திட்டுகிறான். ಈಶಾ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಹೋಗಿ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸು, ಇಲ್ಲಿಗೆ ಯಾಕೆ ಬಂದೆ? நேர அரண்மனைக்கு போகிறான். ಅರಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கோலியாத்தை வீழ்த்த என்னால் முடியும் என்று சொல்லுகிறான். ನೋಡಿ, ಈತನನ್ನ ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ. ஏனென்றால் ஒருமுறை ஆட்டை பெரியட கரடியும் சிங்கம் வந்தபோது அதை கொண்டு போட்டேன். ಯಾಕಂದ್ರೆ ಕುರಿಗಳನ್ನ ಕಾಯುವಾಗ ಸಿಂಹವನ್ನ ಕರಡಿಯನ್ನ ಓತಮರಿಯೇನೋ ಎಂದು ಸೀಳಿ ಹಾಕಿದ್ದಾನೆ. விருத்த சேதனம் உள்ள இந்த ஜனங்களுக்கு விரோதமாக விருத்த சேதனம் இல்லாத இவர்கள் எம்மாத்திரம் என்று சொன்னார். ನೋಡಿ, ನನ್ನ ಜನರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇದ್ದಂತ ಇವನು ಎಷ್ಟು ಮಾತ್ರದವನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. விருத்த சேதனம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ಯಾಕಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರ ಒಂದು ಅಭಿಷೇಕಿಸರು. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு முன்பாக யாருமே வர முடியாது. ಆಮೆನ್. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಮಕ್ಕಳ ವಿರುದ್ಧ ಯಾರು ನಿಲ್ಲಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆகையால் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಆ ಯುದ್ಧ ವೀರನಾಗಿ ನಿಂತ தாவீது அங்கு புறப்பட்டு போகிறான். ದಾವಿದ ಅಲ್ಲಿಗೆ ಓಡ್ತಾನೆ. கூழாங்கல்லை ஆற்றுக்குள் மூழ்கி எடுக்கிறான். ನೋಡಿ, ಅಲ್ಲಿ 5 ಕಲ್ಲುಗಳನ್ನ ಆದ அதை ತೆಗಿತಾನೆ. சுழற்றி அடிக்கிறான். ಅದನ್ನ ಒಂದು ರಾಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ அவன் ಹೊಡಿತಾನೆ. நெற்றியில் பாய்ந்து விழுந்து போகிறான். ನೋಡಿ, ಆ ಒಂದನೇ ಕಲ್ಲು ಅವನ ನೆತ್ತಿಗೆ அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை குத்தி கொன்று விடுகிறான். ಅವನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕತ್ತಿಯನ್ನ ತೆಗೆದು ಅವನನ್ನ இந்த ಸಂಹರಿಸ್ತಾನೆ. சங்கதிகள் இஸ்ரவேல் தேசமெங்கும் பரவிற்று. ನೋಡಿ, ಇವನ ಮಾಡಿದ ಈ ಕಾರ್ಯದಿಂದ ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಅವನನ್ನ ಹೊಗಳಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿತು. ஜனங்கள் பாட ஆரம்பித்தார்கள். ಜನರು ಅವನನ್ನ சவுல் கொன்றது 1000, ಸೌಲು ಸಾಯಿಸಿದ 1000 ಜನ, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார். ನೋಡಿ, ದಾವಿದನ ಸಾಯಿಸಿದ 16,000 ಮಂದಿ. ஆகையால் சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய வகை தேடி. ಆದ ಕಾರಣ ಸೌಲು ದಾವಿದನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಉರಿ ಬಿದ್ದು ದಾವಿದನನ್ನ ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ ಹಿಂದಟ್ತಾನೆ. சவுலுடைய திறமேற்ற அந்த ஆட்சியினால் கடைசியிலே சவுல் அவன் மடிந்து போனான். ಕೊನೆಗೆ ಕೀರ್ತನಗರ ದಾವಿದನನ್ನ ಸೋಲಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಲಿಲ್ಲ. ತನ್ನನ್ನು ತಾನು ಮರಣಕ್ಕೆ ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இப்பொழுது முடிக்க போகிறேன். ನೋಡಿ, ಸಹೋದರಿ ನಾನು ಒಂದು பாருங்கள், சவுல் மரணம் அடைந்து விட்டான். ನೋಡಿ, ಸೌಲು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ. சவுல் மரணம் அடைந்த பிற்பாடு ಸೌಲು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ சாமுவேல் துக்கித்து கொண்டிருந்தான். ನೋಡಿ, ಸಾಮುವೇಲ್ ದುಃಖ ಪಟ್ಟುಕೊಂಡು, நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய்? ನೀನ್ ಯಾಕೆ ದುಃಖ ಪಡ್ತೀಯಾ? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. ನೀನು ನಿನ್ನ ಕೊಂಬನ್ನ ಅಭಿಷೇಕ ತೈಲದಿಂದ ತುಂಬಿಸಿಕೊಂಡು ಬಾ. நான் ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புகிறேன். ನಾನು ಈಶಾಯನ ಬಳಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ. அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ಅವನ ಕುಮಾರನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬನನ್ನು ನಾನು ರಾಜನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತೇನೆ. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன் என்று சொல்லுகிறான். ಓ, ನಾನು ಯಾವ ರೀತಿ ಹೋಗೋದಂತ ಸಾಮುವೇಲ್ நீ ಕೇಳ್ತಾನೆ. ஒரு காளையை கையோட கொண்டு போய் பலி செலுத்தி பலி விருந்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு என்று சொன்னான். ஒரு காளையை கையோடு கொண்டு சென்று அதை பலி செலுத்தி நீ விருந்துவை அந்த விருந்துக்கு வாருங்கள் என்று ಅழைப்பு கொடுக்க. ನೋಡಿ, ಒಂದು ಕುರಿಯನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ನೀನು ಬಲಿಯನ್ನ ಸಲ್ಲಿಸು. ಆ ಬಲಿಯನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ನೀವೆಲ್ಲರೂ ಔತಣದ ಊಟಕ್ಕೆ ನೀವು ಆಯುಧವಾಗಿ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೀರಿ. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்தார். ಕರ್ತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಸಾಮುವೇಲ್ ಅದನ್ನ ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತಂದ. பாருங்கள், அங்கே இருந்தவர்கள் சமாதானம் தானா என்று கேட்டார்கள். ನೋಡಿ, ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರೆಲ್ಲರೂ சமாதானம் தான். ಸಮಾಧಾನ ಅಂದ್ರು. கர்த்தருக்கு பலியிட வந்தேன். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ನೀವು ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧಪಟ್ಟು என்னுடைய கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். ನೀವು ಆ ಒಂದು ಔತಣ ಕೂಟಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ ಅಂತ ಕರೆದ್ರು. மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். ನೋಡಿ, ಆ ಒಂದು ಈಶಾಯನನ್ನ ಅವರ ಕುಮಾರನ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ ಅವರನ್ನ ಔತಣಕ್ಕೆ ಕರೆದ. அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்தவுடனே, ಅವರು ಬಂದ ಕೂಡಲೇ ಎಲಿಯಾನನ್ನ ನೋಡಿದ ಕೂಡಲೇ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். ನೋಡಿ, ಕರ್ತನಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು ಇವನಾ ಅಂತ ಕೇಳಿದ. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ಕರ್ತರ್ ಸಾಮುವೇಲನನ್ನು, இவனுடைய முகத்தையும் என்னுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம். ಓ, ಈತನ ಮುಖವನ್ನ ಈತನ ಶರೀರದ ಭಾವನ ನೀನು ನೋಡಬೇಡ. நான் இவனை புறக்கணித்தேன்.
ಅವರನ್ನು ನಾನು ತಿರಸ್ಕರಿಸಿದ್ದೇನೆ. நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். ನಾನು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡಲ್ಲ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನು ನೋಡ್ತಾನೆ. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ದೇವರೋ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವ. சரீர வளர்ச்சியையும் திறமையும் கல்வியும் கொண்டு தேவன் ஊழியத்திற்கு அழைப்பதில்லை. ಶರೀರವನ್ನು ಜ್ಞಾನವನ್ನು ಬೇರೆ ಅಂದ ಚಂದವನ್ನು ನೋಡಿ ದೇವರ ಸೇವೆಗೆ ಕರೆಯಲ್ಲ. மனுஷன் அவன் சரீரத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನು ಶರೀರವನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அவனுடைய கல்வியை பார்க்கிறான், ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡ್ತಾನೆ, அவனுடைய திறமையை பார்க்கிறான். ಅವನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஆனா ನೋಡ್ತಾನೆ. மனுஷன் பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்ப்பதில்லை. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನು ನೋಡುವ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದೇವರು ನೋಡಲ್ಲ. கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகையால் சாமுவேல் ಆದಾಗಿ ಸಾಮುವೇಲ್ ஈசாய் அபினதாவை அழைத்து அவனுடைய குமாரில் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தான். ಅವರ ಕುಮಾರನಾದ ಮತ್ತೊಬ್ಬನನ್ನು ಅಭಿದಾಮನನ್ನು அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக செய்தான். ಸಾಮುವೇಲ ಮುಂದುಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. கர்த்தர் சொன்னார், இவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ಈತನನ್ನು ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. ஆமென். ಬಾಯ್. சாமுவேல் சொல்கிறார், இவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ಸಾಮುವೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ಈತನನ್ನ இன்னொரு குமாரனாகிய சம்மாவை அழைப்பிக்கிறார். ಮತ್ತೊಂದು ಕುಮಾರನನ್ನ ಕರೀತಾರೆ. சாமுவேல் சொல்கிறார், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ಈತನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக செய்தார். ಈಶಾಯನು ತನ್ನ 7 ಮಂದಿ ಮಕ್ಕಳನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಸಾಮುವೇಲನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. பின்பு 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. 7 ಮಂದಿಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಅನುಮೋದಿಸಲಿಲ್ಲ. சாமுவேல் ஈசாயை பார்த்து, ಸಾಮುವೇಲ್ ಈಸಾಯನನ್ನು ನೋಡಿ, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, ದೇವರು ಇವರು ಯಾರನ್ನು ಒಬ್ಬರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಿ, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಇಷ್ಟೇನಾ என்று ஈசாயை கேட்டான். ಎಂದು ಈಶಾಯನನ್ನ ಕೇಳಿದ. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவர் இருக்கிறான், ಇವರು ಎಲ್ಲರಿಗಿಂತ ಚಿಕ್ಕವನು ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ, அவன் ஆடுகளை மேய்ப்ப மட்டும்தான் லாய்க்கு என்று நாங்கள் ஆடுகளை மேய்க்க அனுப்பிவிட்டோம். ಅವನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ ಯೋಗ್ಯನು ಅಂತ ಹೇಳಿ ಅವನನ್ನ ಅಡವಿಗೆ ಕುರಿಗಳನ್ನು அவன் காடுகளில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ಅವನ ಅಡವಿಯಲ್ಲಿ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆடுகளோடு கூட படுத்துக் கொள்ளுகிறான். ಆ ಕುರಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಆತನ ಮಲಗಿದ್ದಾನೆ. அவன் தலையில ஒழுங்கா எண்ணெய் கூட தேய்க்க மாட்டான். ಓ ಅವನ ತಲೆಗೆ ಸರಿಯಾದ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕುವುದಿಲ್ಲ. அவன் ஒரு நாளும் தலை வாரிக்கொள்வதும் இல்லை. ಒಂದು ದಿನ ತಲೆ ನೀಟಾಗಿ ಬಾಚಿದ್ದಿಲ್ಲ. ஓ, ஆடுகளின் நாற்றம் தான் அவன் மேல் இருக்கும். ನೋಡಿ, ಆ ಕುರಿಗಳ ಒಂದು ವಾಸನೆ ಅವನ ಮೇಲೆ ಇರುತ್ತೆ. இப்பொழுது அவனை குறித்து உமக்கு என்ன? ಇವಾಗ ಅದನ್ನ ಕುರಿತು ನಿನಗೇನು? அவனை சீக்கிரமாக ஆள் அனுப்பி அவனை கொண்டு வா. ನೀನು ಅತಿ ಬೇಗನೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕಳಿಸಿ ಆತನನ್ನ ಕರೆತರೋ. அப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ಕಾಯುತ್ತಿದ್ದ ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನನ್ನ ಕರೆತರ್ತಾರೆ. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். ನೋಡಿ, ಆತನ ತುಂಬಾ ಸುಂದರ ಕಣ್ಗಳುಳ್ಳವನು, ಸುಂದರ ರೂಪವುಳ್ಳವನು ಆಗಿದ್ದ. அப்பொழுது கர்த்தர் தாமே சொன்னார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இவன் தான், நீ எழுந்து இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ಇವನೇ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தேவன் யாரை ஊழியத்துக்கு அழைக்கிறார்? ದೇವರು ಯಾರನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೀತಾರೆ? ஒன்றுக்கும் உதவாதவனை அழைக்கிறார். ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವನನ್ನ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒன்றுக்கும் லாயக்கு இல்லை என்று சொல்லுகிறவனை அழைக்கிறார். ಅಯ್ಯೋ, ಇವನ ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವರನ್ನ ಕರೀತಾರೆ. பாருங்கள், தாவீதினுடைய அந்த மூத்த சகோதரர்கள் அத்தனை பேரும் கல்விமான்கள். ನೋಡಿ, ಆ 7 ಮಂದಿ ದಾವೀದನ ಜೊತೆಯಲ್ಲಿಟ್ಟಿದ್ದ 7 ಮಂದಿ ಅವರು ಎಲ್ಲರೂ ಅವರು ಜೇಡಿಮಣ್ಣಾಗಿದ್ರು. கர்த்தர் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ದೇವರ ಜೇಡಿಮಣ್ಣನ ಉಪಯೋಗಿಸಲಿಲ್ಲ. ஆனால் கல்வி அறிவில்லாத, ನೋಡಿ, ಜ್ಞಾನವಿಲ್ಲದೆ, காலை பிரசங்கித்தது போல பேதுரு யோவானும் கல்வறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். பேதுரு யோவானும் கல்வி அறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ನೋಡಿ, ಪೇತ್ರ ಯೋಹಾನು ಜ್ಞಾನವುಳ್ಳವರು, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾದವರು. அவர்களைத்தான் தேவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களாக அழைத்தார். ನೋಡಿ, ಆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ದೇವರು ಅಪೊಸ್ತಲರಾಗಿ ದೇವರು ಕರೀತಾರೆ. அதே போன்று தாவீதை ஆடு மேய்த்து அவனை அழைத்து, சாமுவேலே, உன் தைல கொம்பில் இருக்கிறதை அவன் மேல் ஊற்றி அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று ನೋಡಿ, சொன்னார். ಆ 7 ಮಂದಿಯ ಮುಂದೆ ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನನ್ನ ಕರೆತಂದು ಕೊಂಬಿನ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். ನೋಡಿ, ದಾವೀದ ಸಾಮುವೇಲನು ಕೊಂಬಿನ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅವರ ಸಹೋದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ ದಾವೀದನ ಮೇಲೆ ಆ ಕೊಂಬಿನ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ. தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் முடிசூட்டினார். ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ರಾಜನಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸ್ತಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದರು.
சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சாமுவேಲ್ ಮತ್ತೆ ಆ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟ. இந்த காரியத்தில் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗಿದೆ ಅಂದ್ರೆ, தேவனால் உலகத்தால் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ಆಮೆನ್. ದೇವರಿಂದ ಇಪ್ರದ மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், ಮನುಷ್ಯರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು. ஏசாயா 53 அதிகாரம். ಏಸಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯ. இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்க்கும் பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖವನ್ನು ನೋಡುವಾಗ நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. ನಾವು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ಮುಖ ಇಲ್ಲ. நாம் விரும்பத்தக்க எந்த ரூபமும் அவருக்கு இல்ல. ನಾನು ಇಷ್ಟಪಡುವ ಯಾವ ರೀತಿಯ ರೂಪ ಅವರಿಗೆ ಇಲ್ಲ. அவர் துக்கம் நிறைந்தவரும், ಅವರ ದುಃಖ ಪಟ್ಟವರು, பாடு ಅನುಭವಿத்தவரும், ಪಾಡುಗಳನ್ನು ಪಟ್ಟವರು, மனுஷரால் தள்ளப்பட்டவரும், ಮನುಷ್ಯರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವರು, ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தரோ அவரை ராஜாவாக முடிசூட்டினார். ಕರ್ತನು ಅವರನ್ನು ರಾಜವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. அதுதான் தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன், கர்த்தர் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக முடிசூட்டினார். ನೋಡಿ, ದಾವೀದ ಎಲ್ಲರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದ. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಆತನನ್ನ ರಾಜವಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸಿದ. ஊழியத்தின் காரியத்திலும் கூட கர்த்தர் அப்படியே செய்கிறார். ಆಮೆನ್. ದೇವರ ಸೇವೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. உதவாதவன் என்று தள்ளிவிட்டாலும் கூட கர்த்தர் அவனைத்தான் தூக்கி எடுக்கிறார். ನೋಡಿ, ನಿನ್ನನ್ನ ಎಲ್ಲರೂ ತಳ್ಳಿಬಿಟ್ರು, ದೇವರು ಆತನನ್ನ ನಿಜವಾದ ಮೂಲೆಗಲ್ಲಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. தேவன் எளிமையாக இருந்து கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறவர். ನೋಡಿ, ದೇವರು ನಿಜವಾಗಿಯೂ ಒಂದು ಬಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡ ஆகையால் ಕಾರ್ಯ. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த அதே தேவன் ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಅದೇ ದೇವರು இந்த உலகத்தில் ஏன் மாட்டு கொட்டகையில் வந்து பிறக்க வேண்டும்? ಯಾಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹಸುಗಳ ಮಧ್ಯೆ ಕುರಿಗಳ ಮಧ್ಯೆ அவர் ಅವರು சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். ನೋಡಿ, ಶಿಲುಬೆಯ ಮರಣದಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಾನು ಒಪ್ಪಿಸಿ நாமும் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி ನಾವು ನಮ್ಮನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ஒரு எளிமையான, ಒಂದು ನಿಜವಾಗಿ ஒரு ತಾಳ್ಮೆயான ಒಂದು ತಾಳ್ಮೆಯುಳ್ಳವರಾಗಿ ஒரு ஜீவியம் செய்வோமானால் ಒಂದು ನಾವು ಜೀವಿತ கர்த்தர் ಮಾಡಿದ್ರೆ நம்மை அவ்வண்ணமாகவே முடிசூட்டுவார். ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿಯೇ ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ಆದ್ರೆ ದೇವರು ಮುಂಚಿಸಲು நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ನೀನು ನನ್ನನ್ನು நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡೆ. எலியாவை தேவன் தெரிந்து கொண்டார். ಎಲಿಯಾನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು எலிசாவை தேவன் தெரிந்து ಎಲಿಷನ கொண்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು தாவீதை தேவன் தெரிந்து தாவீதை கொண்டார். தேவன் ನಮ್ಮನ್ನು உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು சகோதரரே, உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು அதுதான் தெரிந்து கொள்ளுதலின் நிச்சயமாக இருக்கிறது. ನೋಡಿ, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡವರು ನಿಜವಾಗಿ கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. ஆமென். God bless you. Hallelujah. Praise Lord.